ஜோதிடர் திரு பி. முகுந்தன் முரளி. அருள் பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை, அருள் பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை. இயன்று இதை செய்வோம் இல்லாதவருக்கு. ஒரு மிகப்பெரிய அறுவடை ஆண்டு விழாவை நடத்தி எல்லோருடைய பாராட்டையும் பெற்றதற்காக எங்களுடைய நிர்வாக குழுமத்தின் சார்பாக ஐயா அவர்களுக்கு இந்த வெள்ளியிலான பிரேஸ்லெட் மாலையை, கருங்காலி மாலையை அணிவிக்கிறோம். ரொம்ப நன்றிங்க ஐயா. ஜெகநாதன் ஐயா அவர்களுக்கு இந்த நேரத்தில் மனமார்ந்த ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதேமாரி நிர்வாகத்தில் இருக்கிறவங்க முன்னாடி என்ட்ரி பண்ணாமல் இருக்கிறவங்க யாராவது இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு கொஞ்சம் பதிவு பண்ணிடுங்க. இங்கே உக்காந்துட்டு இருக்கிறது 40 பேர்த்துக்கு மேலே இருக்குது, ஆனால் என்ட்ரி பண்ணது வெறும் 23 பேர் தான். இந்த நிர்வாகத்துக்குள்ள என்ட்ரி ஆகுது. நான் ஒரு விஷயத்த சொல்லிடுறேன். நான் உள்ள என்ட்ரி ஆகும்போது கூட 200 ரூபா பணம் கட்டி தான் உள்ள வரேன். இந்த மாதாந்திர கருத்தரங்க கூட்டத்துக்கு நான் உள்ள என்ட்ரி ஆகும்போது கூட 200 ரூபா பணம் கட்டி தான் வர்றது. என்ன காரணம்? இதை வச்சு தான் அடுத்ததுக்கு மேற்கொண்டு நான் செய்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும். நானும் மாதாந்திர கருத்தரங்க கூட்டத்தில் 200 ரூபா கட்டிட்டு தான் உள்ள வரேன், தலைவராகிய நானாக இருந்தாலும். சரிங்களா? அதனால் அந்த ரூல்ஸ் எல்லாரும் கொஞ்சம் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுங்க. நன்றி. இங்கே மைக் எப்போ கிடைச்சாலும் பிரச்சனையாக தான் இருக்கும். சரி, ஓகே, நம்ம ஆரம்பிச்சலாமா? 3 தடவை சொல்லியாச்சு. அருள் பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை, அருள் பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை. மகரிஷி ஜோதிட ஆராய்ச்சி அறிவகத்தினுடைய நிறுவன் முகுந்தன் முரளி ஐயா அவர்களுக்கு என்னுடைய முதல் நன்றியை தெரிவித்துக்கிறேன். மற்றும் அருமை சகோதரர் பாலதாசன் அவர்களுக்கும் மற்றும் சென்னையை சேர்ந்த செல்லத்துறை அண்ணனா சீதா ஸ்ரேஸ் அண்ணனுக்கும் என்னுடைய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். என் அருமை பாசமிகு மாமா ரத்னகுமார் அவர்களுக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அதை காட்டி சேலத்தின் சிங்கம், என்னை காட்டி ரொம்ப சீனியரு எங்கள் அண்ணன் மணிமுருகேசன் அவர்களுக்கு ஒரு நன்றி. எதுக்காக இந்த நன்றி சொன்னேன் அப்படின்னா, அறுபடை ஜோதிட திருவிழா நடந்துச்சுல, அதில் மணிமுருகேசன் ஐயெல்லாம் 3 நாளும் ரொம்ப நிறைய உழைப்பை கொடுத்துட்டார். அடுத்து ஒரு 2 நாள் கழித்து ஃபோன் பண்ணேன், தம்பி குளுக்கோஸ் ஏறிக்கிட்டு இருக்கு, அப்புறம் பேசுங்க அப்படின்னாரு. எவனோ உங்களுக்கு முட்டை வந்துருச்சு வச்சுட்டான் அப்படின்னு சொல்லிட்டேன். சரி, அவர் தான் அப்படி இருக்காருன்னு பார்த்துட்டு முகுந்தன் ஐயா ஃபோன் பண்ணேன். அண்ணா என்னென்ன பண்ணுறீங்க அப்படின்னு. இருங்க, வீட்டில் இருக்க எல்லாரையும் ஆஸ்பத்திரி கூட்டிகிட்டு போயிட்டுருக்கேன் அப்படின்னாரு. சரி, ஏதோ உங்களுக்கு நடந்துருச்சுண்ணே. சரிண்ணே அப்படின்னு. என்னென்னா, மாநாட்டுக்கு எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா ஒரு டிஸ்ட்ரி மாதிரி. அது இந்த டிஸ்ட்ரி கண் திருஷ்டி அப்படின்றது மோசமான ஒரு விஷயம். ஒரு மனிதனுக்கு என்ன வேணாலும் நடந்துடலாம். ஒரு விபத்து கூட நடந்துட்டா கூட அவன் எந்திரிச்சு வந்துடுவான். ஆனால் கண் திருஷ்டி மட்டும் நடந்துச்சுன்னா அவனால் எந்திரிக்கவே முடியாது. அதனால் அதே மாதிரி தான் ஒரு சொல்லுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, 10 பல்லில் ஒத்த பல்லு நச்சு பல்லாக இருந்தாலும் என்ன ஆகுங்க, ஒருத்தனுடைய ஒரு குடும்பத்தினுடைய வாழ்க்கை அந்த இதே மாறிடும். அந்த மாதிரி தான் கண் திருஷ்டியை எப்படி நம்ம சரி பண்ணிக்கலாம், இந்த கண் திருஷ்டியை எப்படி நம்ம சரி பண்ணிக்கலாம், இதை ஏன் இன்னைக்கு பேசணும்னு நினச்சேன் அப்படின்னா, இவருடைய இந்த 3 நாள் மாநாடு நடந்ததை வச்சு தான் பேசணும்னு முடிவே பண்ணேன். ஏன்னா யாரை கேட்டாலும் ஃபோன் பண்ணால் எனக்கு காய்ச்சலுங்க, மாநாட்டுக்கு வந்துட்டு வந்தேன், காய்ச்சலுங்க, இப்போ ஹாஸ்பிட்டலில் இருக்குங்க. என்ன காரணம்? அப்போ டிஸ்ட்ரி தான். நிர்வாக குழுவில் இருக்க எல்லாருக்குமே அதே தான். லோகநாதன் ஐயாலாம் ஆஸ்பத்திரியில் தான் இருந்தார் போல 2 நாளைக்கு. என்னங்கய்யா அப்படின்னு, ஆஸ்பத்திரியில் இருக்கங்க ஐயா. அப்போ மகரிஷிக்கு 1 வாரம் ஃபோன் பண்ணக்கூடாது, கருமா டிரான்ஸ்ஃபர் ஆயிரும் அப்படின்னு நினச்சிட்டு நான் ஃபோன் பண்ணலை. ஏன்னா நம்ம கண் திருஷ்டின்றது மோசமான செயல். அப்போ அதுக்கு நம்ம என்ன ஒரு பரிகாரம் பண்ணிக்கலாம், வீடுகளில் கண் திருஷ்டியை எப்படி போக்கிக்கலாம். வீடு வடக்கு பார்த்த வாசல்னு வைங்களேன். நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, கண் திருஷ்டிக்கு உண்டான ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்குது. எப்படின்னா எழுதிக்குங்க. எருமை மாடு இருக்குது பார்த்தீங்களா, எருமை மாட்டினுடைய முடியும் சரிங்களா, அதனுடைய சாணமும், இது ரெண்டுமே ஒரு மஞ்சள் துணியில் ஃபஸ்ட்டு மடிச்சிடணுங்க. ஒன்று மடித்து வீட்டினுடைய மேல் பகுதியில் காய வச்சிடணும்.
நான் சொன்னது இது வந்து வடக்கு திசை உள்ள வீட்டுக்கு காய வச்சுட்டு அதோட 7 மிளகாய் இந்த 7 மிளகாய் இது என்ன பண்ணணும் அப்படின்னா செவ்வாய் ஓரையில் 3 ரோடு சந்திக்கிற இடத்துல கொண்டு எரிக்கணுங்க. இதை எரிச்சிட்டிங்க அப்படின்னா எப்படியா கொண்ட கந்திஷ்டினாலும் அதிலிருந்து விலகிடும். இது வந்து வடக்கு திசைக்கு. சரி, அடுத்து நம்ம கிழக்கு திசைக்கு. இப்போ கிழக்கு பார்த்த வீடு அப்படின்னா இந்த கிழக்கு பார்த்த வீட்டில் இருக்கேன் சார், இந்த கிழக்கு பார்த்த வீடுக்கு போனதுலேருந்து எங்களுக்கு குடும்பத்தில் ஒரே பிரச்சனைங்க, அசுவனி பிரச்சனை, பிள்ளைங்க படிக்க மாட்டேங்கிறாங்க, இந்த மாதிரி ஒரு சூழல் இருக்குல்ல. அதுக்கு ஒரு ரொம்ப சிம்பிளான ரெமெடி தான். தேங்காய் எண்ணெய் இருக்குது பாருங்கள், தேங்காய் எண்ணெய். இந்த தேங்காய் எண்ணெயில் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கோழியினுடைய பிளட் இருக்குது பார்த்தீங்களா, கோழியினுடைய பிளட்டை வந்து அந்த தேங்காய் எண்ணெயில் கலந்து ஒரு மஞ்சள் துணி அதில் வந்து நனைச்சிடணுங்க. ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி நனைச்சிட்டு அந்த துணியை கரெக்டாக நல்லா தெரிஞ்சுங்க சூரிய ஓரையில் கரெக்டாக ரோடு, நம்ம வீட்டு ரோடாக இருக்கலாம், 4 ரோடாக இருக்கலாம், 3 ரோடாக இருக்கலாம், இல்லை சந்தா கூட இருக்கலாம், அந்த சூரிய ஓரையில் எரிச்சிருங்க. ஆட்டோமேட்டிக்காக அந்த டிஸ்டி விளையிடும். இது வந்து கிழக்கு பார்த்த வீட்டுக்கு சொல்லிட்டேன். சரி, மேற்கு பார்த்த வீடு. சார் நான் மேற்கு பார்த்த வீட்டில் இருக்கேன். ஏங்க மேற்கு பார்த்த வீட்டுக்கு போனாலே நிறைய டிவோர்ஸ் கேஸ் ஆகும், நிறைய பிரச்சனை வரும். மேற்கு பார்த்த வீட்டுக்குள்ள இருக்க பாருன்னா எனக்கு தெரிஞ்சு என்கிட்ட இருக்க நிறைய ஜாதகங்களில் மேற்கு பார்த்த வீட்டிலேருந்து டிவோர்ஸ் ஆனவங்க தான் அதிகம். சூரியன் அந்த இடத்துல உதிப்பாரா மறைவாரா? மறைவார். புதுமண தம்பதிகள் மேற்கு பார்த்த வீட்டுக்கு போகலாமா போகக்கூடாதா? போகக்கூடாது. ஏன்னா உதிக்கிற வாழ்க்கையை தொடங்குற இடத்துல நமக்கு ஜாதகத்தில் என்ன தசா புத்தி வேணாலும் ஓடட்டும், எப்படி வேணாலும் கிரகங்கள் இருக்கணும். முதல்ல கல்யாணம் ஆனோன்னா ஒன்று குபேர திசையை நோக்கி பயணிக்கணும், இல்லைன்னா கிழக்கு திசையை நோக்கி பயணிக்கணும். வடக்கு அல்லது கிழக்கு இந்த திசையை நோக்கி பயணிக்கும் போது அந்த வாழ்க்கையே ஒரு முன்னேற்ற பாதையை நோக்கி போகும். அப்போ கிழக்கு பகுதியில் இந்த மாதிரி விஷயங்களை நம்ம பண்ணிக்கலாம். சரி, மேற்கு பகுதி. இப்போ இந்த மேற்கு பகுதிக்கு என்ன பரிகாரம் பண்ணிக்கலாம்? ஒன்றும் இல்லைங்க, வீட்டில் 51 மிளகு எடுத்துக்கங்க, 11 காஞ்ச மிளகு எடுத்துக்கங்க. வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே ஒரு 21 தடவை சுற்றுங்க, நிப்பாட்டி 21 தடவை சுற்றிட்டு அதை 3 ரோடு சந்திக்கக்கூடிய இடத்துல எரிச்சிருங்க. அந்த டிஸ்டி கண்டிப்பாக போயிடும். இல்லை ஒரு ஃபங்க்ஷன் வச்சுருக்கீங்க, அந்த ஃபங்க்ஷன் வச்சு முடித்து அடுத்த நாள் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும்னு தெரிஞ்சால் ஒரு பூசணிக்காய் எடுத்து சுற்றி போட்டுருங்க மேற்கு பார்த்ததுக்கு. ஏன்னா பூசணிக்காய் என்ன பண்ணுவோம், கத்தி வச்சு ஓட்டை போடுவோமா, ஓட்டை போட்டு அதில் சிகப்பு குங்குமம் காயின் போடுவோம். இது வந்து டிஸ்டி எடுக்கிறதுக்கு. ஆனால் காயின் போடவே கூடாது. பூசணிக்காயில் காயின் போட்டு உடைச்சிங்கன்னா பெருசாக வியாபார விருத்தியே இருக்காது. அதை உடச்சி அந்த காயின் போடுறதுனால என்ன ஆகும், உங்கள் வீட்டு மகாலட்சுமி எதுக்கு அதில் போடுறீங்க? அதில் என்ன போடணும், அந்த கடையை கூட்டி சுத்தம் பண்ண டஸ்ட்டை போடணும். காலடி, எல்லாருடைய காலடி மண்ணும் அதில் இருக்கும். அந்த காலத்தில் காலடி மண்ணை எடுத்து வைடான்னுவாங்க. எதுக்கு எடுத்து வைக்க சொல்லுவாங்க? நல்லவனாக இருந்தாலும் கெட்டவனாக இருந்தாலும் எவன் வந்தாலும் நல்ல எண்ணத்தோடு வந்திருக்கணும். ஒரு ஸ்தாபனமாக இருந்தாலும் சரி, ஒரு வீடாக இருந்தாலும் சரி, அந்த கூட்டி சுத்தம் பண்ண அந்த டஸ்ட்டை வந்து அந்த இதில் பூசணிக்காயில் போட்டு உடச்சிங்கன்னா தான் அந்த திருஷ்டி நிவர்த்தியே ஆகும். காயினை உள்ளே போட்டு உங்கள் மகாலட்சுமியை உள்ளே போட்டு உடச்சிங்கன்னா எப்படி? எதுக்கு காசு எதுக்கு போடணும்? 1.25 ரூபா போடு. இதை வந்து எதுக்காக உருவாக்குனாங்கன்னு நிறைய பேருக்கு தெரியாது. ஒரு இந்த கதையை சொல்கிறேன், நல்லா கேட்டுங்க. ஒரு வயசான ஒரு பெரியவர், ஐயா எனக்கு சாப்பாட்டுக்கே வழி இல்லைன்னு ஒரு சாமியார்கிட்ட போயிருக்காரு, ஒரு ஐயர்கிட்ட. அந்த ஐயரும் அந்த பெரியவரும் நண்பர். சரி அப்படியா அப்படின்ட்டு அவர் என்ன பண்ணியிருக்காரு, அந்த பூசணிக்காயில் காசு போட்டு உடைக்கணும் ஒரு 10 பேருக்கு சொல்லியிருக்காரு. அந்த தெருவில் இருக்க எல்லாரும் வெள்ளிக்கிழமை எனக்கு என்ன பண்ணியிருக்காங்க, 1 ரூபா 2 ரூபா 5 ரூபான்னு போட்டு உடச்சிருக்காங்க. இவர் என்ன பண்ணியிருக்காரு, அந்த காசை மட்டும் பெருக்கிட்டு காசை கீழேருந்து 1 2 எல்லா வீட்டு வாசல்லேருந்து எடுத்துட்டு ஆட்டோமேட்டிக்காக இவர் என்ன பண்ணியிருக்காரு, அது முடித்து வரும்போது நைட்டு ஒரு 11 மணிக்கு கையில் ஒரு 50-60 ரூபா அவர் கிடச்சிருது. வாரம் வெள்ளிக்கிழமை இவருக்கு ஒரு 100 ரூபா வருமானம் வந்துடுதா? இதுக்காக நிறைய விஷயங்கள் பரிகாரங்களை உருவாக்கி வச்சுருக்காங்க. அது நிறைய பேருக்கு தெரியாது. பரிகாரங்களை இப்படியும் உருவாக்கலாம் அப்படின்னு இருக்குது. சரிங்களா? அப்போது நம்ம இந்த மேற்கு திசைக்கு சொல்லிட்டோமா? அடுத்த திசை என்ன திசை இருக்குங்க? மெயினான திசை தென் திசை தான். அந்த திசையை நம்ம யாரோட திசைன்னு சொல்லுவோம்? யமன் திசையா? அப்போ என்ன பண்ணணும், இந்த யமன் திசையில் இந்த தெற்கு திசையில் குடியிருக்கவங்க டிஸ்டி வீட்டில் இருந்து போகணும் அப்படின்னா உங்களுடைய பழைய ஆடைகள் இருக்கும் பாருங்கள்,
பழைய ஆடை ஏதாவது ஒன்று எடுத்து அந்த ஆடையில் 5 பஞ்ச எண்ணெய் இருக்கணும். 5 நம்ம விளக்கு கூத்தி எரிப்போம்ல பஞ்ச எண்ணெய், அதை சூரிய உரையிலையோ அல்லது செவ்வாய் உரையிலையோ, இதில் 2 ஓரையில் ஏதாவது ஒரு ஓரையில் எந்த நாள் வேணாலும் நீங்கள் எரிச்சிடலாம். எரிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கான டிஸ்டி போயிடும். இந்த 4 டைரக்ஷனுக்குமே நம்ம டிஸ்டி எப்படி போகிறதுன்னு சொல்லிட்டோம். இது வந்து வீடுகளுக்கு. இப்போ கடைக்கு நம்ம சொன்னோம் பூசணிக்காயில் காசு போட்டு உடைக்கக்கூடாது, ஏன்னா உடைச்சா நம்மளுடைய மகாலட்சுமி நம்மளே வெளியே ரோட்டில் போட்டு உடைக்கிற மாதிரி, வேணான்னு சொல்லி உடைக்கிற மாதிரி தானே இருக்கும். அப்போ இதை செய்யக்கூடாது. அப்போ இதை வந்து டஸ்ட்டை தான் எடுத்து நம்ம செய்யணும். பொண்ணு இந்த காலடி மண் எடுத்துருவான்னு சொல்லுவாங்க, இதுக்கு தான் சொல்லுவாங்க. சரி, ஓகே, இது நம்ம நார்மலாக ஒரு டிஸ்ட்ரிக்ட்க்கு நம்ம சொல்கிறோம். சரி, ஜாதக ரீதியாக போகலாம். சனி வந்து என்னென்ன காரகத்துவங்களுக்கு உடையவர்? சனிக்கு 108 காரகத்துவங்கள் சொல்லலாம். மெயினாக ஒரு 4 காரகத்துவங்கள் சொல்லுங்கள். ஆ ம் 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 ஐயா கிட்டத்தட்ட ஒரு 11 சொல்லிட்டார். இந்த 11மே நம்மகிட்ட இருந்தாலே பெரிய தர்த்திரியம் தான். அவர் சொன்ன இந்த 11 ஐட்டமே நமக்கு தேவையில்லாதது. அப்போது இந்த சனி தான் நமக்கு நல்லதும் செய்வார் கெட்டதும் செய்வார். நல்லதும் செய்வார் கெட்டதும் செய்வார். எப்படி கெட்டது செய்வார்? நம்ம கர்ம பலன்களை வைத்து தான் கெட்டது செய்வார். இப்போ நீங்கள் ஒரு ஜாதகம் பார்க்க உங்ககிட்ட ஒருத்தர் வர்றாருன்னு வைங்க, அவங்களுடைய ஜாதகத்துக்கு டக்குன்னு ஓப்பன் பண்ணி பலன் சொல்லக்கூடாது. ஏன்னா சனி முதல்ல சோதிப்பார். எப்படிங்க? சனி முதல்ல சோதிப்பார், புதன் நம்ம வாயை பிடுங்குவார். அப்போ இந்த இடத்துல புதன் சனி சூப்பராக வேலை செய்யும். எப்படின்னா டக்குன்னு ஒரு ஜாதகத்தை பார்த்தோன்னே இதெல்லாம் இதுக்காக நடந்திருக்க, இந்த தசை பற்றி நடக்குங்க, இந்த பேர். முதல்ல ஜாதகத்தில் என்ன பார்க்கணும்? ஜாதகத்தில் என்ன பார்க்கணுங்க? நேரம் காலம் தேதியெலாம் நார்மல், அது நம்ம எல்லாரும் பார்க்குறது தான். அதையும் தாண்டி ஒரு விஷயம் இருக்குது. என்கிட்ட ஜாதகம் கொண்டு வந்தாங்க அப்படின்னா நான் முதல்ல பார்க்குறது 2 கிரகம் பார்ப்பேன். ஒன்று ராகுவையும் ஒன்று சனியும் பார்ப்பேன். ராகு என்ன பண்ணுறாரு, சனி என்ன பண்ணிகிட்டு இருக்காரு? ராகு தசை நடத்துகிறாரா இல்லை புத்தியில் இருக்காரா, இல்லை சனி தசை நடத்துகிறாரா இல்லை புத்தியில் இருக்காரா? இது 2 மட்டும்தான் ஜாதகத்தில் மெயினாக பார்ப்பேன். அதை வச்சு நான் பலன் சொல்லிட்டு போயிடுவேன். இந்த 2 கிரகமே போதுமானது எனக்கு. மற்ற எந்த கிரகத்தை வச்சு பலன் சொல்லணுன்ற அவசியமே இல்லை. ஏன்னா ராகு தான் நம்மை கரெக்டாக வழி நடத்தி கூட்டிகிட்டு போவார். ஒரு மனிதனுக்கு ஜாதகத்தில் ராகு கேதனுடைய எந்த ஒரு பலனும் இல்லை அப்படின்னா அந்த மனிதன் வாழ்வதே வேஸ்ட்டு. ஆனால் சனிக்கு இங்கே முக்கியத்துவம் கொடுக்குறோம். என்னென்னா வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்களால் முக்கியத்துவம் கொடுத்து தான் ஆகணும். எப்படி கொடுக்கலாம்? சனியை நம்ம எப்படி கொண்டு போகலான்னு இருக்குல்ல. இப்போ 7.5 சனி நடக்கும், அஷ்டமா சனி நடக்கும், பாத சனி, பொங்கு சனி, விரைய சனி, எல்லா விதமான சனியும் நடக்கும். இது எதுவுமே இல்லைன்னு நான் சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? எதுவுமே இல்லை. சனினா ஒருத்தர் தான். பாத சனி நடக்குன்றக்காக அவனுக்கு காலை உடையான். பொங்கு சனி நடக்கிறனால அவன் என்ன அம்பானிக்கு டஃப்பாக கொடுக்க முடியும்? 7.5 சனி நடக்குதுன்னா அவன் என்ன அவனுக்கு உயிராக போகுது? அதெல்லாம் கிடையாது. சனி உங்களுடைய கர்ம பலனை வச்சு தான் உங்களுக்கு தேவையான விஷயத்த கொடுப்பாரு. அப்போ எந்த மாதிரி விஷயங்களுக்கு நமக்கு பலனை கொடுப்பாரு அப்படின்னு நம்ம பார்ப்போம். இப்போது 7.5 சனிக்கு நான் சொன்னேன், 7.5 சனின்னு ஒன்று இல்லவே இல்லைன்னு தான் சொல்லுவேன். இந்த 7.5 சார் 7.5 7னா என்னங்க? கேதுவா? 30 கேது குரு தானே. நான் இப்படி தான் எடுத்துக்குவேன். ரிவர்ஸ் பேட்டர்லாம் ஜாதகம் பார்ப்பேன். நான் 7.5 எப்போவுமே கேது குருவாக தான் எடுத்துக்குவேன். குரு என்ன கொடுப்பாரு, கேது என்ன கொடுப்பாரு? என்னங்க ஐயா? ஆன்மீகம். அடுத்துங்கய்யா குரு நல்ல அறிவை கொடுப்பார். அப்போ ஆன்மீகம் அறிவு இருந்தால் நம்மளால் ஜெயிக்க முடியுமா? யாருக்கெல்லாம் 7.5 சனின்னு சொல்கிறாங்களோ அவங்க எல்லாருமே ஆன்மீக பாதையை நோக்கி பயணிச்சிட்டிங்க அப்படின்னா இந்த 7.5 சனி ஒன்றுமே பண்ணாது. சனி என்ன சொல்ல வர்றாரு? புண்ணிய காரியங்களை பண்ணு, உன்னுடைய கர்மாவை நான் பேலன்ஸ் பண்ணி தர்றேன், உன்னுடைய கர்மாவை பேலன்ஸ் பண்ணி தர்றேன், அதுதானே சனி சொல்கிறாரு. அப்போது புண்ணிய காரியங்களை எப்படி பண்ணிக்கலாம்? எல்லோரும் சொல்லுவாங்க உடல் ஊனமுற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா உடல் ஊனமுற்ற காட்டியும் முக்கியமான ஆள் இருக்காங்க. என்னென்னா சாலையோரமாக இருக்கக்கூடிய செருப்பு தைக்கிறவங்களே ஹெல்ப் பண்ணுங்கள். அவங்களுக்கு நீங்கள் ஒரு பெட்ஷீட் வாங்கி கொடுக்கலாம், அவங்க குழந்தைங்களுக்கு ஃபீஸ் கட்டலாம்,
இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. அவங்களுக்கு ஒரு வீடு இல்லை அப்படின்னா கூட உங்ககிட்ட ஒருத்தருக்கு வீடு கட்டி கொடுக்குற அளவுக்கு பணம் இருந்தால் கண்டிப்பாக அவங்களுக்கு வீடு கட்டி கொடுங்க. 7 ஜென்மத்தில் செய்த பாவம் ஒரே ஒரு நாளில் விளைகிறோம். ஏன்னா செருப்பு தைக்கிறவங்க முழு சனி அவங்களுக்கு தான் நம்ம ஒரு வீடு ஒரு ஆஸ்பா சீட்டு போட்டு கொடுத்தா கூட சரி, நீங்கள் 7 ஜென்மத்தில் செஞ்ச பாவம் ராமேஸ்வரம் போனாலும் தீராது, காசி போனாலும் தீராது. இவங்களுக்கு அதை செஞ்சு கொடுத்து பாருங்கள், கண்டிப்பாக தீர்ந்துடும். நீங்கள் இங்கேருந்து கோயிலுக்கு கொண்டு நம்ம கும்பாபிஷேகம்னு சொல்லி பணம் கட்டுறதோட ஒரு ஏழைக்கு நம்ம ஒரு வீடோ ஒரு ஸ்கூல் ஃபீஸோ அவங்க குழந்தைகளை படிக்க வைக்கிற விஷயமோ நம்ம பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக அதான் புண்ணியத்தில் வரும். கோயில் கும்பாபிஷேகத்தில் அன்னதானம் போட்டால் புண்ணியம் வராதுங்க. யாராக இருந்தாலும் சரி, அது வரவே வராது. அது புண்ணியத்திலே சேராதுன்னு ஒரு வேதத்திலே இருக்குது. அது புண்ணியத்திலேயே சேராது, அது நம்ம வேதத்திலே சொல்லியிருக்காங்க. இது நிறைய பேருக்கு தெரியாது. என்ன பண்ண சொல்லியிருக்காங்க? புண்ணியம், உன் கை உயர்ந்து எவன் உன் கீழே உனக்கு தாழ்ந்து தெரிகிறானோ அவனுக்கெல்லாம் நீ உதவி செய்யணும்னு சொல்கிறது. அது நிறைய பேருக்கு தெரியாது. சார் ஜாதக ரீதியாக எனக்கு 7.5 சனி நடக்கு சார், நான் அந்த பரிகாரம் போகிறேன் சார், நான் சனீஸ்வரை பார்க்குறேன், திருக்கொள்ளிக்காடு போகிறேன், பொங்க சனீஸ்வரை பார்க்குறேன், அங்கே போகிறேன், இங்கே போகிறேன், எங்கே வேணாலும் போ. ஆனால் முடியாமல் எவன் ஒருத்தர் ரோட்டில் கஷ்டப்படுறானோ அவனுக்கு ஒன்று ஹெல்ப் பண்ணு. ஒரு பெரியவர் காய் வேஷ்டி கட்டிட்டு வர்றாரு. அவர் சனி கேதுவா கேதுவா? என்னங்க? சனிக்கேது. காவி வேஷ்டி கட்டிட்டாரு, அப்போ அவர் சனிக்கேது தானே. அந்த பெரியவருக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்க, கண்டிப்பாக 7.5 சனிலாம் சும்மா அப்படியே பவுட்ரு மாதிரி உயரும், ஒன்றுமே இருக்காது. சும்மா பண்ணி பாருங்கள். சார் 7.5 நடக்கு சார், 7.5 சொல்லக்கூடாதுன்னுவேன். நான் முடக்கு பேச மாட்டேன், திதிசூனியம் பேச மாட்டேன், இதெல்லாம் பேசவே மாட்டேன். இதெல்லாம் பேசினாலே நமக்கு வந்துடும். யார் வாயிலெல்லாம் முடக்குன்னு வருதோ அவங்க முடங்கிடுவாங்க. ஆரம்பத்தில் அவங்க ஜாதகப்படி பீக்கில் போகிற மாதிரி தெரியும். யார் வாயில் இந்த வார்த்தை வருதோ பின்னால் அவங்க முடங்கிடுவாங்க. இதுதான் ஜோதிடம். ஜோதிடத்தில் ஒரு சில விஷயங்களை சொல்ல மாட்டாங்க அந்த காலத்தில். யாராவது சொல்லி பார்த்துருக்கீங்க? வாய்ப்பே இல்லை. தசாப்தியை பார்ப்பார், ரைட்டு கையில் கூட்டுவார். சரி இன்னும் 2 வருஷத்துக்கு இங்கிட்ட வராத, போயிட்டு வா, டைம் சரியில்லை, நேரம் சரியில்லை, போயிட்டு வா, இதைத்தான் சொல்லுவாங்க. அதை கேட்டுட்டு வாழ்ந்தவங்க எல்லாருமே இன்றைக்கி நல்லா தான் இருந்திருக்காங்க. 40 வருஷம் குடும்பம் நடத்தியிருக்காங்க, 50 வருஷம் குடும்பம் நடத்தியிருக்காங்க. ஆனால் இன்றைக்கி 10 பொருத்தம் பார்த்து கொடுக்குறவங்க 10 மாதம் கூட குடும்பம் நடத்த முடியல. ஏன் இது ஏன் நடத்த முடியல? அப்போது ஜோதிடம் இந்த இடத்துல பொய்யாயிருதா? ஜோதிடம் பொய்யாகிறது இல்லை, ஜோதிடம் உண்மைதான், பொருத்தமும் உண்மைதான். அந்த பொருத்தத்தை சரியாக பார்க்கணும், அப்போ தான் நம்ம ஜெயிக்க முடியும். சரி, ஓகே. நம்ம இன்னொரு பரிகாரம் சொல்லுவோம். நம்ம வீடுகளில் பண வரவை அதிகரிக்க என்ன பண்ணலாம்? பணம் நிறைய வரணும் சார், நான் வேலை பார்க்குறேன், பணம் வரல, என் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறேன், எனக்கு செட்டில்மெண்ட் ஆகலை, இந்த மாதிரி பண பிரச்சனை நிறையா இருக்குது அப்படின்னா ஒன்றும் இல்லை. பணத்துக்கான அதிபதி யார்? என்னங்க? பெரும் பணத்துக்கு குரு, சிறு பணத்துக்கு யார்? சுக்கிரன். அப்போ நமக்கு பெரும் பணம் வந்தாலும் ஓகே தான், சிறு பணம் வந்தாலும் ஓகே தான். அப்போது குருவை நம்ம ஆக்டிவேஷன் பண்ணணும்னு எல்லாரும் சொல்லுவாங்க. ஆனால் இது நமக்கு வரணும் அப்படின்னா, இந்த பணம் நமக்கு வரணும்னா குருவை மட்டும் இல்லைங்க, குருவை தாண்டி ஒரு கிரகம் இருக்குது. அந்த கிரகத்தை ஆக்டிவேஷன் பண்ணால் கண்டிப்பாக பணம் வரும். குருவை தாண்டி இருக்கக்கூடிய, குருனாலே பணம்னு முடிவு பண்ணிட்டீங்க, குருவை தாண்டி ஒரு கிரகம் இருக்குது. யார்? என்னங்கய்யா? யாருங்க? சனி பகவான். அவரை தான் மெயினாக ஆக்டிவேஷன் பண்ணணும், அப்போ தான் பணம் வரும். என்னங்கய்யா? அதே தான். அப்போ உழைப்பு, தொழில், வேலை அப்படின்னா சனி தான். இந்த சனியை நம்ம எப்படி இயக்கிக்கணும் அப்படின்றதோட குரு சனியை இயக்கணும், குரு சனியை இயக்கணும். குருவையும் சனியை எப்படி இயக்கலாம்? குரு நம்ம டீச்சர்ஸில் எடுத்துக்கலாமா? குருவை டீச்சர்ஸில் எடுத்துக்கலாம், புரோகிதத்தில் எடுத்துக்கலாம், நம்மளுடைய ஜோதிடர்களை குருவாக எடுத்துக்கலாம். இந்த மாதிரி 3 பேரையுமே நம்ம குருவாக எடுத்துக்கலாம். இதில் இந்த 3 பேருக்கு எப்படி சனி வரும்? இந்த 3 பேருக்கு சனி வருவாங்களா? இதுக்குள்ள சனி வருமா? வரும். யார் சொன்னது? எப்படி வரும்? மேடம் வாங்க, இங்கே வாங்க. இந்த 3 பேருமே செப்பல் யூஸ் பண்ணுவாங்களா? அப்போ குரு சனியா? இவருக்கு அதுக்கு தான் இந்த 500 ரூபா.
இதுதான் வாழ்க்கையில் நம்ம கரெக்டாக கண்டுபிடிக்க வேண்டிய விஷயம். என்ன பண்ணணும்? பணம் வரணும் அப்படின்னா இந்த 3 தொழில் செய்கிறவங்களுக்கு செப்பல் வாங்கி தானமாக கொடுக்கணும். கொடுத்து பாருங்க, எங்கே இருந்தாலும் உங்களுக்கு பணம் வரும். இதை நான் பண்ண ஆரம்பிச்சிருந்தேன், எனக்கு பணம் வந்துச்சு. போன வாரம் ஒரு ஐயருக்கு நான் செப்பல் வாங்கி கொடுத்தேன், எனக்கு 2,4 லட்ச ரூபா 2 வருஷமாக வராத பணம் வந்துச்சு. புரியுதுங்களா? இன்றைக்கி இவருக்கு 500 ரூபா கொடுத்தனால நான் வந்து ஏழையெல்லாம் போக மாட்டேன். இனி எனக்கு எவ்வளோ தெரியுமா வரும்? 50,000க்கு மேலே வரும். அவர் சொன்ன ஆன்சர் கரெக்டு. இந்த 3 பேருமே செப்பல் யூஸ் பண்ணுவாங்கல்ல. அப்போ கிரகங்களை இப்படி தானே ஆக்டிவேஷன் பண்ணணும். நம்ம ஜாதகத்தில் தசாபுத்தி எப்படி வேணாலும் ஆக்டிவேஷன் பண்ணலாம், ஆனால் கிரகங்களை இப்படி தான் ஆக்டிவேஷன் பண்ணணும். சரிங்களா? ஐயா, இந்த தடவை 500 ரூபா என்கிட்ட வாங்கியிருக்கீங்க, இன்னும் நிறைய வாங்கணும், நல்லா இருக்கணும், போயிட்டு வாங்க. சரியா? அப்போது இதுதான் ஒரு வாய்ப்பை சரியான இடத்துல பயன்படுத்திக்கணும்னு. இதை இப்படியும் நம்ம எடுத்துக்கலாம். அவர் அந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக்கிட்டார். இன்னைக்கு என்ன நட்சத்திரங்க? ராகுவோடைய நட்சத்திரம் திருவாதிரை. அண்ணா நீங்கள் என்ன நட்சத்திரம்? உத்திராடம். இன்னைக்கு சித்திரை நட்சத்திரம் பணம் கொடுத்துருக்கு. இனிமேல் அவர் வாழ்க்கையில ஏற்றம் தான். இனிமேல் அவர் வாழ்க்கையில ஏற்றம் தான். ஏற்றம் மாற்றம் எல்லாம் ஒன்று தானே, முன்னேற்றம் தான் அவருக்கு. இங்கே அவர் வந்த வேலை வேற வேற ஒருத்தருக்காக தான் அவர் வந்தாரே தவிர மீட்டிங்க்கு வரல. கரெக்டா சொல்கிறேன்? என்னன்னா அவர் வந்த வேலை வேற. ஆனால் இன்னைக்கு அவர் அந்த பரிசை எவ்வளோ கொடுத்தேன்? புதனா? டாக்குமெண்ட் பிரச்சனை எது இருக்கா உங்களுக்கு? சரியாயிரும். சரியா? இதுதான் ஜோதிடம். சரியா? இறைவன் நமக்கு கொடுத்த மிகப்பெரிய கிஃப்ட்டு இந்த ஜோதிடம் தான். திடமான முடிவுகளை கரெக்டான நேரத்தில் எடுக்கக்கூடியவர் தான் ஜோதிடர். ஆனால் ஜோசிக்காரன் வாங்க, ஜோசிக்காரன் எவன்லாம் சொல்கிறானோ அவனுக்கு பணமே வராது. ஜோதிடர்னு யார் சொல்கிறானோ, திடமாக சொல்கிறானோ அவனுக்கு தான் பணம் வரும். உண்மை அதான். கிளி ஜோதிடர்னு சொல்லணும், கிளி ஜோசியம் அப்படின்னு சொல்லக்கூடாது. கிளி ஜோதிடர், பிரசன்ன ஜோதிடர், நாடி ஜோதிடர் இப்படி சொல்லணும். அப்போ தான் நீ ஜாதகம் பார்க்க போனாலும் அந்த இடத்துல உனக்கு நல்ல வாக்கு வரும், இல்லைன்னா அது வராது. கிரகங்களை இப்படி தான் இயக்கணும். உனக்கு தசாபுத்தி சரியில்லைன்னு ஒரு ஜோசியர் சொல்லிட்டாருன்னா அப்படியே அமைதியாயிடணும். இன்னொரு இடத்துக்கு நோட்டை தூக்கிட்டு போனேன்னா இன்னும் அந்த கிரகம் உன்னை வச்சு செய்யும். ஆமாம், ஏண்டா நானே உனக்கு தண்டனை கொடுத்துக்கிட்டு இருக்கேன், நீ என்னடா மறுபடியும் இன்னொரு ஆள்கிட்ட போகிற, அவன்கிட்ட போனால் உனக்கு கூட கிடச்சிருந்தா ரெண்டும் சேர்த்து தண்டனை அனுபவிடானும். சைக்கிளில் வந்த பிரச்சனை ஃபஸ்ட்டு ஒரு ஜோசியிட்ட போனேன்னா சைக்கிளில் வரும், 2வது ஒரு ஜோசியிட்ட போனால் ஸ்கூட்டரில் வரும், 3வது ஜோசியிட்ட போனால் சின்ன காரில் வரும், 4வது ஜோசியிட்ட போனால் ஈச்சரில் வரும், 5வது ஒரு ஜோசியிட்ட போனால் லாரியில் வரும். அப்போ நீ தாங்குவியா? அப்போ அந்த கிரகம் உன்னை இப்படித்தான் செயல்படுத்தும். அப்போ ஒரே ஒன்றை பொடி அதை நன்றாக பொடின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு ஜோதிடத்தை பார்த்தா கூட எத்தனை வருஷம் ஆனாலும் சரி, அவர்கிட்டே இப்போ அவர் தப்பாக சொன்னாலும் பரவாயில்ல, அவரை போய் பார்த்துடுறேல. ஒரு ஜோதிடரை நீ பார்த்துடுற, நீ பார்த்துட்டாலே உன்னுடைய கர்மா பாதி குறைஞ்சிடும், அவர்கிட்ட கொடுத்துட்டு வந்துடுவ. உண்மைதான். யாரெல்லாம் ஜாதகம் பார்க்காம இருப்பாங்க, சார் நான் இங்கே போய் ஜாதகம் பார்த்தேன் சார், எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை சார்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி சொல்கிற நிறைய பேர்ட்ட நான் சொல்லுவேன், சார் நான் ஜாதகம் பார்த்தேன், எனக்கு சரியாக வரலை, நீங்கள் சொல்லுங்கள், எனக்கு சரியாக வருது, வருமா வராத நான் முடிவு பண்ணிக்கிறேன். இப்படி சொல்லிட்டா பிரச்சனை இல்லை. சார் நான் இவர்கிட்ட பார்த்தேன், இவர் எனக்கு சரியாக பலன் சொல்லலை, அப்படி நீ சொல்லும்போது என்ன ஆகுனா குருவை நிந்திக்கிற. அப்போது இந்த ஜோதிடர் சரியில்லைன்னு நீ போய் சொல்லும் பொழுது உனக்கு கர்மா அந்த இடத்துலேருந்து ஸ்டார்ட் ஆயிரும். அப்போது உனக்கு பார்த்த உன் மனசுக்கு பிடிக்கல, அடுத்து ஒரு ஆளை பார்க்க போகிற, அதோடு நீ இருந்துக்கணும். அவர்கிட்ட போய் உன்னை பற்றி தப்பாவோ அவரை பற்றி தப்பாவோ நீ சொல்லக்கூடாது. சொல்லும் போதே உன் வாழ்க்கையில் பின்னடைவை சந்திச்சிருவ, முன்னேற்ற பாதையை நோக்கி பயணிக்க மாட்டேன். இப்போ கிரகங்கள் ரீதியாக தான் நம்ம ஜாதகமே பார்க்குறோம். எப்படி சுற்றி வந்தாலும் சரிங்க, தாந்திரிகமாக இருக்கட்டும், மாந்திரிகமாக இருக்கட்டும், ஜோதிடமாக இருக்கட்டும், இல்லை சங்கு பிரசன்னமாக இருக்கட்டும், எல்லா பிரசன்னம் வேணாலும் எடுத்துக்கங்க, ஆதிகால பரிகாரம் கூட எடுத்துங்க. ஆனால் 27 நட்சத்திரம், 12 ராசி, 12 லக்கணம், இதுதான் 108 பாதை, இவ்வளோதான். இதுக்கெல்லாம் ஜோதிடம். இந்த 12 கட்டத்தில் தான் தலையெழுத்தே. அதை மீறி வெளியில் எதுவும் புது ஐட்டம்லாம் வராது.
இந்த வடிவேல் படுத்துற மாதிரி தலைவா மிக்ஸ் பண்ணி அடிச்சுட்டாங்களே தலைவா அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடாது. இது எல்லாமே இதுக்குள்ளே தான் இருக்கும். அப்போது நம்ம ஜாதகத்தை எப்படி பார்க்குறோன்றது ரொம்ப முக்கியம். நான் வரும்போது உங்கள்கிட்ட என்ன உள்ள ஒருத்தர் வந்துட்டார் அப்படின்னா, ஜோதிடம் பார்க்க வந்துட்டார் அப்படின்னா, நீ வந்தோடனே வேக வேகமாக பலன் சொல்லிடாத. என்ன ஆரம்பி முதல்ல யாரெல்லாம் இந்த விரலில் எண்ணி பழகுறீங்களோ அவர்களுக்கு மட்டும்தான் பணம் வரும். ஜோதிடத்தில் எண்ணியவர்கள் ஜெயித்தார்கள், எண்ணியவர்கள் ஜெயித்தார்கள், எண்ணாதவர் அங்கே தான் இருப்பான். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம தம்பி ஒரு நண்பர் சொன்னார், ஆனால் 20 ரூபா கொடுத்தாங்கண்ணா அப்படின்னு. அந்த நண்பர் நினச்சா எனக்கு அவர் அந்த 20 ரூபாயை சந்தோஷமாக வாங்கிக்கிட்டாரு. ஆனால் அடுத்து அவருக்கு பார்ப்பார் அவர். அப்போ அவரோட தொழிலை வந்து எந்த இடத்துலையுமே விட்டு கொடுக்கக்கூடாது. நம்ம தொழிலை எங்கேயுமே விட்டு கொடுக்கக்கூடாது. நான் ஃபீஸ் இன்னைக்கு 10,000 5,000 வாங்குறேன் அப்படின்னா என் தொழில் நான் எங்கேயும் விட்டு கொடுக்க மாட்டேன். எனக்கான கூலியை கொடுத்துருங்கன்னு கேட்டு வாங்கிடுவேன். அது ஏழையாக இருந்தாலும் சரி, பணக்காரனாக இருந்தாலும் சரி, உனக்காக நான் வேலை பார்த்துருக்கேன், உனக்காக நான் சொல்லியிருக்கேன், எனக்கான கூலியை நீ கொடுத்துரு, பேரம் பேசாத, இல்லைன்னா இதை எடுத்துகிட்டு போயிருன்றுவேன். அரை மணி நேரம் சொல்கிற ஜோசியர் நான் கிடையாது. மிஞ்சி போனால் 10 நிமிஷம்தான். 10 நிமிஷம் பார்ப்பேன். தசாபதியா இப்படி இருக்குது, இந்த 2 வருஷம் 3 வருஷத்துக்கு அப்புறம் தான் எனக்கு நல்லா இருக்கும், போயிட்டு வா, கிளம்பு, 3 வருஷம் கழித்து வந்து பாரு, 3 வருஷம் கழித்து நீ நல்லா இல்லைன்னு நீ கட்டின ஃபீஸை வந்து வாங்கிட்டு போ. அதனால தான் இன்றைக்கி நான் ஜாதகம் பார்த்தாலும் அந்த லிஸ்ட்டு போட்டு எழுதி வைக்கிறேன். இந்த தேதியில் இந்த நம்பர் பார்த்துருக்காரு, இந்த ஃபோன் நம்பர்னு. நான் சொன்ன தேதியிலேருந்து அவர் நல்லா இல்லைன்னு என்கிட்ட வரட்டும். புரியுதுங்களா? ஃபீஸை திருப்பி கொடுக்கறனால நான் வந்து ஏழையெல்லாம் போக மாட்டேன். நான் எந்த இடத்துல தப்பு பண்ணியிருக்கேன்னு அன்னைக்கு கண்டுபிடிப்பேன். என் தவறை திருத்திக் கொள்வதற்காக தான் ஒரு ஜாதகம் பார்க்கும் பொழுதே அந்த ஜாதகருக்கு என்னென்ன பிரச்சனைகள் வரும்னு அவன்கிட்ட அப்பயே சொல்லி அனுப்பிச்சிடணும். போயிட்டு நீ 4 மாதம் கழிச்சு வா, 3 மாதம் கழிச்சு வான்னா கதை ஆகாது. நண்பர் அதை சொன்னார், நான் வந்து என் பேரே ஷேர் ஜோசியர் தான், உனக்கு 10 லட்ச ரூபா பிரச்சனையா, அதை நான் சரி பண்ணி தரணும் அப்படின்னா எனக்கு நீ 2 லட்சம் தருவியான்னு கேட்பேன். இதுதான் தொழில். ஜோதிடத்துறைக்கு நீங்கள் எல்லாம் சும்மா படிக்கிறீங்களா? எத்தனை வாத்தியார்ட்ட 4,000 3,000 5,000 10,000 ஃபீஸ் கட்டி பல லட்சங்களை கட்டி செலவு பண்ணி படிக்கிறீங்க. 50 ரூபா 100 ரூபா ஜோதிடத்துக்கு நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா அந்த ஜோதிடத்துறைக்கே ஒரு, நான் இழுக்குன்னு தான் சொல்லுவேன், களங்கம் தான் சொல்லுவேன். வாங்கக்கூடாது. ஒரு ஃபீஸ்ன்னு நிர்ணயம் பண்ணுங்கள். ஒரு 1000 ரூபா இல்லை உங்கள் யோகியோட நம்பர் எடுத்துங்க, உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பரில் ஃபீஸ் வாங்குங்க. அப்போ தான் நீங்கள் முன்னேற முடியும். நம்ம நிறைய பரிகாரங்கள் சொல்லிக்கிட்டே தான் இருக்கலாம், புதுசாக சொல்லலாம். ஒன்றும் இல்லை, வேலையே கிடைக்காம இருக்குது சார், எனக்கு இந்த பரிகாரம் சொல்லுங்கள். நிறைய பேர் ஃபோன் பண்ணுவான், நான் ஒரு பரிகாரம் சொல்லுவேன், வேலை கிடைச்சா என்னை மறந்துடுவான். நம்மளை மறந்துடுவாங்க. ஒரு வீட்டுக்கு ஒரு தடவை தான் பெயிண்ட் அடிப்பாங்க, டெய்லி அடிப்பாங்களா? ஜாதகம் ஒரு தடவை தான் பார்ப்பாங்க, டெய்லி நோட்டத்துக்கிட்டு வருவாங்களா? அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி பலன் சொல்லுங்கன்னு சொல்கிறேன். நீங்கள் பலன் சொல்கிறத வச்சு அவன் 10 பேரை கூப்பிட்டு வரணும். யாராக இருந்தாலும் சரி, நம்ம சொல்கிற விதம், பலன் எப்படி சொல்கிறோம் அப்படின்னு தான் இருக்குது. 10 நிமிஷம் பேசினாலும் சரி, 10 வார்த்தை பேசினாலும் சரி, நறுக்காக பேசுங்க. அப்போ தான் ஜோதிடத்தில் ஜெயிக்க முடியும். காசான்னு அந்தரம் கோச்சரம் அது இதுன்னு உள்ள சாரம் அப்படி இப்படின்னு போனீங்கன்னா நீங்களாம் சோரம் போயிடுவீங்க. உங்களுக்கு தெரியும்ல, 10 பாயிண்ட்ஸ் கொடுத்தாலும் தரமாக கொடுங்கன்னு சொல்கிறேன். அப்புறம் எதுக்கு ஜோதிடத்தை கற்றுக்கணும்? நம்ம எதுக்கு எல்லா வாத்தியார்ட்டையும் கற்றுக்கணும்? எனக்கு அடிப்படை தெரியுங்க, எனக்கு அடிப்படை தெரியும். இந்த அடிப்படையை வச்சு நான் ஜோதிடம் பார்க்க முடியுமா? புதுசாக அதில் ஒரு விஷயத்த நம்ம ஆட்கள் கண்டுபிடிச்சி வச்சுருக்காங்க, புதுசாக கண்டுபிடிச்சி வச்சுருக்காங்க. ஆனால் பாரம்பரியமாக ஜோதிடம் பார்க்குற நிறைய பேர் இன்றைக்கி இல்லை, அவங்க எல்லாம் மறைஞ்சு ஓரமாக இருக்காங்க. ஏன்னா புது ஐட்டம் போகிறான், அதில் புதுசாக ஒரு ஐட்டம் வந்தால் என்ன ஆகும்? அவன் அதில் நோக்கியே பயணிக்க ஆரம்பிச்சிடுவான். இந்த வாத்தியார்ட்ட போனால் நல்லா இருக்குமா, அந்த வாத்தியார்ட்ட போனால் நல்லா இருக்குமா, இப்படித்தான் யோசிப்பான். ஜாதகத்தை எப்படி பார்க்கணுன்றதை கற்றுக்கிறதுக்கு தான் இந்த விஷயத்தை இன்றைக்கி பேசிக்கிட்டு இருக்கேன். இதில் பலன் நான் இடையில கொடுக்கணும்ல, சும்மா பேசிக்கிட்டே இருந்தால் கதையாகாதில்ல, ஒரு சில பரிகாரமும் கொடுக்கணும்ல. ஒன்றும் இல்லை, உடல்நிலை பாதிக்கப்பட்டிருக்கு குழந்தைகளுக்கு அப்படின்னா வெள்ளிக்கிழமை நாளில் புறாவுக்கு பச்சரிசி வாங்கி போடுங்க, இல்லைன்னா கம்பு கேழ்வரகு சோளம் இந்த மாதிரி விஷயங்களை புறாவுக்கு தீனி போடுங்க. அந்த குழந்தைங்க உடல்நல பாதிப்புலன்னு சரியாயிருவாங்க. சரி, ஓகே. குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லை, பெரியவங்களுக்கு உடல்நிலை பாதிச்சிருக்கு அப்படின்னா சிம்பிளான விஷயந்தான். ரோட்டோரமாக இருக்கக்கூடிய தெரு நாய்கள்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, தயிர் சாதமோ அல்லது பிஸ்கெட் நாய்களுக்கு போடாதீங்க, அது மிகப்பெரிய பாவம். அதனுடைய இறப்பு ரொம்ப கொடூரமாக இருக்கும். பிஸ்கெட் சாப்பிட்ற எல்லா நாயோட இறப்புமே கொடூரமாக இருக்கும். தயிர் சாதம் போடுங்க, பால் சாதம் போடுங்க, மோர் சாதம் போடுங்க, சாதம் வச்சு பழகுங்க நாய்க்கு.
பிஸ்கெட்டு வாங்கி போட்டிங்க அப்படின்னா அது கடைசி காலத்தில் அந்த சுகர் சாப்பிட்டு அது சாப்பிட்டு தோல்லாம் ஒரு மாதிரி ஆகி அதனுடைய மரணம் மிக கொடுமையாக இருக்கும். அதனுடைய பாவம் உங்களை வந்து சேரும். என்ன பண்ணுற, என்ன மட்டன் பிரியாணி சிக்கன் பிரியாணி போடுங்க, இல்லை அதுக்கு பிடிச்சது என்னவோ உணவாக கொடுங்கன்னு தான் சொல்கிறேன். பிஸ்கெட் கொடுக்காதீங்கன்னு சொல்கிறேன். என்னங்கம்மா? சாப்பாடு கொடுக்கலாங்கம்மா. நாய் எப்படினாலும் இங்கருங்க சாப்பாடு சாப்பிடும், நம்ம காய்கறி கூட சாப்பிடும், நம்ம பழக்கிறதுல தான் இருக்குது. சிக்கன் சாப்பிடும், மீன் சாப்பிடுது, எல்லாமே சாப்பிடும். ஆனால் இந்த பிஸ்கெட் மட்டும் கொடுத்தா என்ன ஆகும்னா அந்த நாய்க்கு வந்து கடைசி காலத்தில் அந்த தோல்லாம் கொட்டி அந்த ஒரு புண்ணு மாதிரிலாம் வந்து ஒன்று எல்லாம் முடியெல்லாம் கொட்டி அதனுடைய இறப்பு பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமாக இருக்குது. ஏன்னா எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் டெய்லி டீ கடையில் ஒரு நண்பர் அந்த நாய்க்கு பிஸ்கெட் வாங்கி கொடுப்பாரு. நான் 6 வருஷம் அந்த நாயை டெய்லி பார்ப்பேன். அதில் தூங்கி இருந்துச்சுன்னா நாயை தான் பார்ப்பேன். அவர் பிஸ்கெட் போட்டுட்ருப்பார், பேக்காக பண்டலாக. அதுக்கு எப்போ பார்த்தாலும் பிஸ்கெட் போடுறதா அவருக்கு வேலை. ஆனால் அதனுடைய இறப்பை பார்த்துட்டு தான் நான் பிஸ்கெட் போடுறதை ஸ்டாப் பண்ணேன். அதுக்கு அவர் அந்த நாய் செத்த அடுத்த ஒரு வாரத்தில் இல்லை, அந்த இறந்த ஒரு வாரத்தில் அந்த வீட்டில் ஏகப்பட்ட கஷ்டங்க. அந்த நாய் எப்படி அலைஞ்சு செத்துச்சோ அதே மாதிரி அந்த குடும்பமே அந்தல சிந்தலையாக போயிடுச்சு. 6 பேர் இன்னைக்கு இருக்கிற இடம் இல்லை. மகன் ஒரு பக்கம், மகள் ஒரு பக்கம், அம்மா ஒரு பக்கம், அப்பா ஒரு பக்கம். அந்த நாய் மாதிரி இன்னைக்கு அவங்கள அலையிறாங்க. அதனால தான் நான் அதை பார்த்துட்டு அன்னைக்கு ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சேன். அதே மாதிரி ஒருத்தட்ட கேட்டேன், நீங்கள் நாய்க்கு ரெகுலராக பிஸ்கெட் வைப்பீங்களான்னு ஜாதகத்தை பார்த்து. சனி 6ல் அப்போ அவர்கிட்ட கேட்குறேன் நான், நாய்க்கு பிஸ்கெட் வச்சிங்களான்னு. ஆமாம் சார், இப்போ தான் வச்சுட்டு வரேன் அப்படின்னாரு. அப்போ நாய்க்கு பிஸ்கெட் வைக்கிறாரா? அப்போது இதுதான் விஷயம். இந்த 6ஆம் இடத்தை நம்ம என்ன சொல்கிறோம்? அந்த இடத்துல சனியை நம்ம சித்திரவதைப்படுத்துகிறோமா? சனி என்ன பண்ணுறாரு? நாய் சனி தானே, திருவாதிரை நட்சத்திரமாக இருந்தாலும் அது சனி, காலபைரவர் சனி தானே. அதனால் நம்ம அந்த இடத்துல சித்திரவதைப்படுத்துகிறோம். இவங்கெல்லாம் இந்த நாய்க்கு பிஸ்கெட் வைக்கும்போது நம்மளும் அதுக்கு உள்ளாகவும் அதனுடைய சித்திரவதையை அனுபவிப்போம். நாய் 7 வருஷம் தான் இருக்கும், மிஞ்சி போனால் 10 வருஷம் இருக்கும். அதுக்கப்புறம் அதனுடைய இறப்பு நல்ல இறப்பாக இருந்தால் அந்த குடும்பம் முன்னேறிடும். ஒரு நாயினுடைய இறப்பு நல்ல இறப்பாக இருந்தால் அந்த ஃபேமிலி நல்லாயிருக்கும். நமக்கு வர்ற ஆபத்தை அந்த நாய் தான் வாங்கிக்கும். இது எல்லார் வீட்லேயும் நடந்திருக்கும், நடக்காமல் இருந்திருக்காது. சார் எங்கள் வீட்டில் இது மாதிரி ஆக வேண்டியது, எங்கள் நாய் செத்து போச்சு சார், அந்த மாதிரி சொல்லுவாங்க. என்னென்னா அந்த வீட்டில் சாப்பிட்ட ஒரு வேளை சாப்பாட்டுக்காக தன்னோட உயிரை கொடுத்துரும். இது நல்ல இறப்பு. ஆனால் அந்த வீட்டிலேயே சாப்பிட்டு நோய் வந்து செத்தா அது கர்மா, அது கெட்ட இறப்பு. அப்போது பிஸ்கட் போடுறத தவிர்த்துடணும். இதை வந்து உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தெரிஞ்சுக்கங்க, ஒரு பெரிய பாடம். இந்த பெரியவங்கள்லாம் வந்து பாருங்கள், நோயால் பாதிக்கப்படுறாங்க அப்படின்னா அது எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கோ இவங்க பாதிக்கப்படுவாங்க வீட்டில். திடீர்னு பாருங்கள், குழந்தைங்களுக்கு ஒரு மாதிரி வீசிங் பிரச்சனை ஏற்படும். இது எதனால் வருதுன்னு யாருக்கா தெரியுமா? வீசிங் வந்து திடீர்னு வரும், எல்லாருக்கும் வராது. ஒரு சில குழந்தைங்களுக்கு இருக்கும், பிறந்ததுலேருந்து இருக்கும். இல்லை திடீர்னு சார் 5-6 வயசு வரைக்கும் எதுவும் இல்லை சார், இப்போ தான் சார் வீசிங் வருது சார், ஒரு 15 வயசு வரைக்கும் எதுவுமே இல்லை, இப்போ தான் வீசிங் வருது. இந்த வீசிங்னாலே என்ன பிரச்சனை? என்ன கிரகத்தை நம்ம எடுத்துக்குவோம்? மூச்சு, சுவாசம். மூச்சு விட முடியாது, வீசிங் வந்தால் விட முடியுமா? ஆனால் அந்த இடத்துல என்ன, சளி அதிகமாக இருந்தால் சளி அதிகமாயிரும், கூலிங் சேராது, இந்த மாதிரி விஷயங்கள்னால தானே வீசிங் வருது. அப்போ இந்த வீசிங்க்கு என்ன மாதிரியான பரிகாரம் பண்ணலாம்? வீசிங்க்கு என்ன மாதிரியான பரிகாரம் பண்ணலாம்? ஒன்றும் இல்லை, சின்ன மீன், குட்டி மீன் இருக்குது பார்த்தீங்களா, வீசிங் உள்ளவங்களுக்கு அப்படியே உயிரோடு முழுங்கிடணும். சின்ன மீன் தான், ரொம்ப பெருசெல்லாம் கிடையாது. முழுங்கிட்டோம் அப்படின்னா அந்த வீசிங்கில் அந்த இடத்துல இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் அந்த மீனை அறுத்துட்டு போயிடும். ஆமாம், எல்லாத்தையும் தின்னா அது செத்துரும். அதுக்கப்புறம் அந்த வீசிங் பிரச்சனை வராது. அதுக்காக இத்த சூடு மீனை வாங்கி உள்ளே போட்டு திணிச்சிடாதீங்க. சும்மா சின்ன மீன். ஏன்னா இப்போது மீன் எதில், தண்ணியில் தான் நீச்சல் அடிக்கும். அப்போ அந்த சளியில் போய் அந்த மீன் சிக்கி என்ன பண்ணுன்னா அந்த முக்கியமான பார்ட்டில் இருக்கக்கூடிய சளியை வந்து வரவிடாத அளவுக்கு அதை இது பண்ணிடும். இது மருத்துவ ரீதியாக நான் கேரளாவில் கண்ட ஒரு உண்மை. இது இன்றைக்கி பாரம்பரிய மருத்துவங்கள்லாம் நிறையா இருக்குது. ஒன்றும் இல்லை, நம்ம ஊமத்தாயெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்கல்ல, அதை அரைச்சி நம்ம போர்டுக்கு தடவும். ஆனால் அது மருந்துன்னு யாருக்கா தெரியுமா?
யாருக்குமே தெரியாது. அதெல்லாம் உயிர் காக்கிற மருந்து, நிறைய பேருக்கு தெரியாது. அதை எடுத்து 48 நாள் பாடம் பண்ணி அந்த விதையை அதோடு சேர்த்து இன்னொரு 2-3 ஐட்டம் மிக்ஸ் பண்ணி இது பண்ணால், அதை நம்ம சொல்லக்கூடாது. அந்த இதனால என்ன தெரியுமா நோய் விலகுது? கேன்சரே சரியாகுதுன்றாங்க. அப்போ நம்மளுடைய நோய் மருந்து எல்லாமே நம்மக்கிட்டே இருக்குது. பரோட்டா சாப்பிட்டா உடம்புல பிரச்சனை வரும், நிறைய பேருக்கு அது தெரியாது. என்ன 2 பரோட்டா சாப்பிட்னாலும் என்ன வரும்? கழிவை சாப்பிட்றீங்க, உண்மை தான். பாஸ்மதி ரைஸ் பிரியாணி சாப்பிட்ற எல்லாருக்குமே சுகர் வரும். யாரெல்லாம் பாஸ்மதி ரைஸ் பிரியாணி சாப்பிட்றீங்களோ அவங்க எல்லாருக்கும் சுகர் வரும். ஏன் சீரக சம்பால பிரியாணி போட்டான்? நம்ம ஊர் அரிசி நமக்கு தாங்க ஒத்து வரும். நம்ம ஊர் அரிசி நமக்கு தான் ஒத்து வரும். டெல்லியில் போய் நீங்கள் நம்ம ஊர் சாப்பாடு சாப்பிட முடியாது, விதையாக இருக்கும். நான் இப்போ ஹோட்டல் நானும் மணிமுரேஷன் ஐயாலாம் 5 ஸ்டார் ஹோட்டலில் தங்கியிருந்தேன் போனேன் 2-3 மாதத்துக்கு முன்னாடி டெல்லியில். என்னங்கய்யா அந்த சாப்பாடு நம்மளால சாப்பிட முடிஞ்சா? எங்களால் சாப்பிட முடியல. ஜூஸ் மட்டும் குடிச்சிட்டு கம்முன்னு உட்காந்துக்கிட்டோம். இத்தனைக்கும் அது 7 ஸ்டார் ஹோட்டலு, விதையாக இருக்குது சோறு. ஒரு நாளைக்கு ரூம் ரெண்ட்டு மட்டும் 18,000. நாங்கள் 2 பேரும் சாப்பிடவே இல்லை, எங்களுக்கு அது பிடிக்கலை. நம்ம ஊர் சாப்பாடு தான் நமக்கு நல்லா இருக்கும். அப்போ உணவு முறைகள் தான், உணவு முறையும் கிரகமும் ஒன்றுன்னு சொல்கிறேன் ஐயா. சூரியனை நம்ம என்ன சொல்லுவோங்கய்யா உணவில்? இல்லைங்க கோதுமையா? கோதுமை நம்ம அவ்வளோ எடுத்துக்க மாட்டோம். ஆனால் அரிசி என்ன சொல்லுவோம்? சந்திரன். அப்போ நம்ம சந்திரனை தானே அதிகமாக யூஸ் பண்ணுறோம். ஒவ்வொரு உணவுக்கும் ஒரு கிரகம் இருக்குது. யாருக்கெல்லாம் ஒரு கிரகம் கெட்டு போதோ அந்த உணவை எடுத்துக்காதீங்க, அந்த கிரகத்தினுடைய உணவை எடுத்துக்காதீங்க. சிம்பிள். நட்சத்திரம், பழங்கள், காய்கறி அதெல்லாம் கிடையாதுங்க. உனக்கு எந்த கிரகம் சரியில்லையோ அந்த கிரகத்தோட உணவை ஸ்டாப் பண்ணிடு. அந்த தசாபுதியில் அதை நிறுத்திக்க, தியாகம் பண்ணிடு. அந்த கிரகத்துக்காக விட்டு கொடு. ஒன்றும் இல்லை, ஒரு கணவன் மனைவி ஒரு 25 வருஷம் வாழ்கிறாங்க, சரிங்களா? பணம் நல்லா சேரணும், ஆனால் இந்த 20 வருஷமாக சேரலை. ஆனால் 2 குழந்தைங்க இருக்குது. இந்த கணவன் மனைவி 2 பேரும் என்ன செய்யணும் அப்படின்னா, அவங்களுடைய திருமண நாளில் அவங்க தாம்பயத்தை விட்டு கொடுத்துருவோம். அன்னைக்கோட இனிமேல் கிடையாது எங்கள் லைஃப்பில், நாங்கள் இதை கிரகங்களுக்கு அர்ப்பணிக்கிறோம் அப்படின்னு நம்ம சொல்லிடணும். புரியுதுங்களா? தியாகம் பண்ணணும். ஏதாவது ஒன்று உங்களுக்கு பிடிச்சதை தியாகம் பண்ணி பாருங்கள். ஆட்டோமேட்டிக்காக நான் இதுக்காக இதை தியாகம் பண்ணுறேன், எனக்கு இது கிடைக்கணும்னு நினச்சி தியாகம் பண்ணுங்கள், கண்டிப்பாக அது கிடைக்கும். நான் டீ எப்போவுமே குடிக்க மாட்டேன். ஆனால் ஒரு டைமில் ஒரு நாளைக்கு 20 டீ குடிப்பேன். 24 ஹவர்ஸ் டீயில் தான் இருக்கும் என் லைஃபு. ஆனால் இன்றைக்கி டீ நான் குடிக்கிறதே இல்லை. எனக்கு லைஃப்பில் நான் சக்ஸஸ் ஆகணும், பெரிய லெவலில் வரணும், நான் இந்த விஷயத்தை தியாகம் பண்ணுறேன் அப்படின்னு டீயை நான் குடிக்கிறதை விட்டுட்டேன். இப்போ இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன். ஆனால் நான்லாம் டீ லவர். என்னை அப்படி தான் சொல்லுவாங்க, இந்த அவன் பொண்டாட்டியை பார்க்க போகிறான்னுவாங்க. இத்தனைக்கு டீயை அவன் பொண்டாட்டி இல்லாமல் அவன் இருக்க மாட்டானே, இப்படி தான் பேசுவாங்க. ஆனால் இன்றைக்கி நான் டீ சுத்தமாக என்ன கோடி ரூபா நீ என் தட்டில் இங்கே கோடி ரூபா வச்சு இந்த டீயை குடின்னு சொன்னால் நான் குடிக்க மாட்டேன். ஏன்னா நான் உன்னை தியாகம் பண்ணுறேன். நமக்கு பிடிச்சதை எப்போ நம்ம தியாகம் பண்ணுறோமோ இந்த பிரபஞ்சம் நமக்காக ஒரு விஷயத்தை கொடுக்கும். இது உண்மை. இது நடக்காதுன்னு நினைக்கிறீங்களா? ஒரு தடவை செஞ்சு பாருங்களேன். ஒன்றும் இல்லை, குழந்தை வரம் கிடைக்கிறதுக்காக நிறைய பேர் தம்பதிகள் போவாங்க. அவங்களால பார்த்தீங்கன்னா, சாமி எனக்கு குழந்தை கிடைக்கணும் அப்படி இப்படி எல்லாம் வேண்டுவாங்க. எனக்கு குழந்தை கிடைச்சா இந்த விஷயத்தை நானும் என் கணவரும் செய்ய மாட்டோம்னு ஒரு தியாகம் பண்ணி பாருங்கள். 2 பேருமே அதை செய்ய மாட்டீங்க அப்படின்னு ஒரு உணவு முறைகளாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் சரி, இதை செய்ய மாட்டேன்னு சொல்லி ஒரு தியாகம் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு கிடச்சிரும். ஒவ்வொருத்துக்கும் இந்த பிரபஞ்சத்துக்கு நம்ம ஏதாவது செய்யணும். பிரபஞ்சத்துக்கு நீங்கள் என்ன செய்கிறீங்க? பிரபஞ்சம் தான் உங்களுக்கு எல்லாமே கொடுத்துருது. காற்று கொடுத்துருது, உணவும் கொடுத்துருது, இருப்பிடம் கொடுத்துருது, எல்லாமே கொடுத்துருது. இந்த பிரபஞ்சத்துக்கு நீங்கள் என்ன செய்கிறீங்க? திரும்பி போகும்போது ஒன்றுமே செய்யறதில்லை. இந்த பிரபஞ்சத்துக்காக எதையாவது ஒரு விஷயத்தை தியாகம் பண்ணுங்கன்னு சொல்கிறேன். ஒரு கணவன் மணி பிரச்சனை அப்படின்னா, சரி எங்கள் வீட்டுக்காரர் என் கூட சேரணுங்க, நான் இந்த விஷயத்தை தியாகம் பண்ணுறேன், இது என் லைஃப்பில் எனக்கு ரொம்ப பிடிக்கும், இதை நான் இந்த பிரபஞ்சத்துக்காக விட்டு கொடுக்குறேன்னு சொல்லுங்கள், கண்டிப்பாக ஒற்றுமையாயிருவீங்க.
இது நிதர்சனமான ஒரு உண்மை. இது நிறைய பேருக்கு தெரியறதில்ல. சரி, ஓகே, இல்லை சார், எங்களுக்கு தாந்திரிக பரிகாரம் தான் வேணும். பரிகாரம் கொடுக்கலாமே, எல்லாருக்கும் பரிகாரம் கொடுக்கலாம். ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் பரிகாரம் கொடுக்கலாம், ஒவ்வொரு ராசிக்கும் பரிகாரம் கொடுக்கலாம், ஒவ்வொரு தசாபதிக்கும் பரிகாரம் கொடுக்கலாம், ஒவ்வொரு கிரகத்துக்கும் பரிகாரம் கொடுக்கலாம். நான் பண்ணு போகிற பக்கம் 4 பரிகாரத்தை சொல்லிட்டு போயிடுறேன், இதை பண்ண அதை பண்ணுன்னு. இது நிறைய பேருக்கு தெரியாது. ஆனால் மாம்பழத்தை நம்ம என்ன கிரகம்னு சொல்கிறோம்? என்னங்க? பூரட்டாதி கிரகம் குரு. சத்தமாக சொல்லுங்கள். சாப்பிட்லீங்களா யாருமே? யாரெல்லாம் இப்போ கை தட்டுறீங்களோ அவங்களுக்குலாம் பரிசு கொடுக்கலான்னு இருக்கேன். பார்த்தீங்களா, அந்த அம்மா தான் முந்துனாங்க, வாய்ப்பை பயன்படுத்திட்டாங்க. அம்மா உங்களுக்கு பரிசு தரேம்மா, கண்டிப்பாக தர்றேன். என்னன்னா இதான் வாய்ப்பு. யாரெல்லாம் கை தட்டுறீங்களோ அவங்களுக்கு பரிசு தரேன்னு சொன்னேன்ல. அப்போ என்ன பண்ணணும்? டக்குன்னு முந்திக்கணும். அவங்க முந்திக்கிட்டாங்க. அதனால் சுற்றி பார்த்தேன் யாராவது தட்ட மாட்டீங்களான்னு. அவர் கையை இதுவரைக்கும் கொண்டு வந்தார். எதுக்கு தட்டிக்கிட்டு ஏதாவது வில்லங்கமாக சொல்ல போகிறானோ, ஏன்னா பயம். ஐயா ஒன்று தெரிஞ்சுக்குங்க, எப்போவுமே நமக்கான வாய்ப்பை பயன்படுத்திக்கணும். ஒரு குரு ஒரு விஷயத்தில் ஒரு இடத்துல ஒரு கேள்வி கேட்குறாரு அப்படின்னா தப்போ சரியா டக்குன்னு சொல்லணும். அது சரியாக இருந்தால் என்ன பண்ணுவீங்க? அந்த இடத்துல நீங்கள் பெருமையாடுறீங்களே, தப்புன்னா என்ன பண்ணுவீங்க? அந்த இடத்துல ஒரு தெளிவு பெறும்ல. தம்பி 3 மணி நேரம் பேசினார், அதில் நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு கேள்வி கேட்குறாருன்னா டக்குன்னு எந்திரிச்சு எனக்கு தெரியலைங்கன்னு கேட்டால் அவர் கண்டிப்பாக சொல்ல தான் போகிறார். அதை விட்டுட்டு குறுக்க கேள்வி கேட்கக்கூடாது. எனக்கு இது புரியலைங்க, தெரியலைங்கன்னு சொல்லலாம். கேள்வி கேட்குறது வந்து என்னென்னா, நான் உன்னோட பெரிய ஆளுன்ற மாதிரி இருக்கும். அப்போ அவங்க சொல்கிறவங்களுக்கு ஒரு இரிட்டேட்டாக இருக்கும். இது இப்படி தான் வாழ்க்கையை நம்ம இப்படி தான் வாழவும் பழகிக்கணும். நிறைய கமெண்ட்ஸ் வரும், நிறைய யூடியூப்பில் எல்லாம் வரும். அதெல்லாம் இன்னும் தம்பிக்கெல்லாம் வராதா? நம்மளை அடிக்காத அடியா, 40-50 மேட்ச் சரியாக சொல்லுவாப்புல, ஒரு மேட்ச் எங்கிட்டோ தப்பாக மிஸ் ஆயிடுது. அன்னைக்கே கிருஷ்ண பரமாத்மா சொல்லிட்டு போயிட்டாரு, நீ எவ்வளோ பெரிய ஜோசியனாக இருந்தாலும் சரி உனக்கு மேலே ஒருத்தர் இருக்கான்னு. இதான உண்மை. அவர் நான் இவர் என்ன தான் கணிச்சாலும் சரிங்க, இறைவன் இருக்கான்றத அந்த இடத்துல ப்ரூவ் பண்ணுவார். தம்பி நீ அப்படிலாம் பெரிய ஆள் ஆகக்கூடாதுப்பா, நீ எங்கே இருக்கணுமோ அங்கே தான் இருக்கணும், அது இறைவனுடைய கட்டளை. ஆனால் அதுக்கு ஒருத்தன் கமாண்டு போடுவான், என்ன நீங்கள் இவ்வளோதானா அப்படின்னு. நாங்கள் இவ்வளோதான் ராஜா, அவ்வளோதான் ராஜா, நாங்கள் எங்களுக்கு இதான் தெரியும் ராஜா. இது உண்மை. அது நிறைய இப்போ மூந்தனை எம்எம் சிஸ்டம் பாருங்கள், என்ன டிக்கு டிக்கு டிக்குன்றாரு. இதை எங்கே பேசுகிறாங்க? 3 நாள் மாநாட்டில் பேசுகிறாங்க. நான் அந்த செடி சேரை போட்டு கம்முன்னு உட்காந்து கேட்டுக்கிட்டு இருக்கேன். என்னதான் இல்லை என்னதான் சொல்லுவாங்க பார்ப்போம் அப்படின்னு. என்ன டிக்கு டிக்குன்றாரு, என்னதை டிக்கு பண்ண போகிறாரு இவர்? நான் இப்படி சிரிப்பு வந்துருச்சு எனக்கு. சரி ஓகே, ஏதோ சொல்கிறாங்க கேட்போம் அப்படின்னு. நான் அப்படியே அரை மணி நேரமாக அதை பற்றி பேசுகிறாங்களே தவிர அதை எதுக்காக கண்டுபிடிச்சாரு, என்ன விஷயத்துக்காக இருக்குது, அந்த புக்கினுடைய தன்மை என்ன, அந்த எம்எம் சிஸ்டம்னா என்ன, இதை தெரிஞ்ச யார்கிட்டையாவது கேட்டு தெரிஞ்சுக்கலாம்ல. இது அரைக்குறையாக அந்த புக்கை திருப்பிட்டு அரைக்குறையாக பேசுதுங்க. முதல்ல ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். இப்போ தாந்திரிகம் அப்படின்னா நான் அன்னைக்கே சொல்லியிருக்கேன்ல, தந்திரம் தான் தாந்திரிகம், தந்திரம் தான் தாந்திரிகம். ஜோதிடர் முறையாக கூட்டு போவார் கோயிலுக்கு, தாந்திரிகவாதி ஒரு ரூட்டை போட்டு தனி ரூட்டை போட்டு இதாக குறுக்கோழிவா இப்படி போய் போயிடலான்னு கூட்டி போவார், அவ்வளோ வித்தியாசம். ஆனால் அந்த கிரக பலன் உனக்கு நடந்தே தரும். நான் என்ன தான் குறுக்கோழியில் உன்னை கூட்டிகிட்டு போனாலும் அந்த கிரகத்தினுடைய பலன் நடந்தே தரும். சனீஸ்வரன் சொல்ல 7.5 வருஷம் பிடிக்கவா, 7 நாளில் பிடிக்கவா, 7.5 நாளைக்கு பிடின்றார். அந்த 7 நாளைக்கு என்ன சொல்கிறாரு, 7.5 வருஷத்துக்கு கொடுக்க வேண்டிய விஷயத்தை நான் கொடுப்பேன்றார். அப்போ தாந்திரிகமாக நான் ஒரு விஷயத்துக்கு கூட்டிகிட்டு போனாலும், சார் என்னை சீக்கிரம் கூட்டிகிட்டு வந்துட்டீங்க, நான் ஜெயிச்சிட்டேன், நான் இதை குறுக்கு வழியில் வந்திருக்கேன், இதுக்கு என்ன பரிகாரம் நான் பண்ணிக்கணும்னு கேட்கணும். அதை கேட்கறதில்ல. ஒரு ஜோசியிட்ட போனோடனே சார் இந்த பரிகாரம் சொல்லிட்டார், இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டேன், ஏன் சார் நடக்கலை, ஏன் நடக்கலைன்னு கேட்டால் நான் என்ன சொன்னேன், நான் தான் கூட நடந்து வரணும். இல்லை அந்த மாதிரி நடக்குது. இப்போ ஒரு ஜோதிடர் ஒரு பரிகாரம் பாவம், அவர் 4 இடத்துல படித்த விஷயத்தை எடுத்து இந்தாங்க இந்தாங்க இதை வச்சுங்க, இந்தாங்க உங்களுக்கு இதை வச்சுங்க, உங்களுக்கு இப்படி கொடுப்பாரு. கொடுக்குற வரையுமே கெடுத்துருவாங்க. நல்லது தான் பண்ணுவார் பாவம், அதையும் கெடுத்துருவாங்க. அதை இன்னும் 4 பேர் சொல்லுவேன், அந்த ஜோசியர் சொன்னது சரியில்லைங்க, அந்த கோயிலுக்கு போகக்கூடாது, நீங்கள் இப்படிக்கா போய் அப்படி இப்படிக்கா வந்தீங்கன்னா நம்ம திருப்பூர் பக்கம் அட்ரஸ் கேட்டால், ஆனால் மேக் போனீங்கன்னு வச்சுங்கன்னா அப்படி கிழக்கு வந்துருங்கண்ணா, கிழக்குலேருந்து ரைட் எடுத்திங்கன்னு வச்சுங்க, அப்படி மேற்கு நின்னீங்கன்னு வச்சுங்க, ஒரு பில்டிங் இருக்குங்கண்ணா, அந்த பில்டிங் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு பெட்ரோல் பங்க் இருக்குங்கண்ணா, அங்கே தாங்க நான் போகணும். ஏண்டா மேற்கு எங்கே போகணும், கிழக்கு எங்கே போகணும், இந்த இடம் இந்த தெருன்னு சொல்ல மாட்டாங்க. இதே நம்ம தென் மாவட்டத்தில் அட்ரஸ் கேட்டிங்கன்னு வச்சுங்க, யார் ராமசாமி என்னை விடா, வாப்பா வா போவோம் அப்படின்னு கூட்டி போய் வீட்டு வரைக்கும் விட்டுட்டு போயிடுவாங்க. ஒவ்வொரு ஊர்லேயும் ஒரு பாணி இருக்கும்.
சென்னையில் அட்ரஸ் என்ன இந்த இப்படிக்கா போ அப்படி திரும்பு, அவ்வளோதான். ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு தன்மை இருக்கும். அந்த மாதிரி தான் ஜாதகத்தில் ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒரு தன்மை இருக்கும். நீங்கள் என்ன தான் ஊற்றிக்கிட்டு உருண்டாலும் ஒட்டுறதா ஒட்டும், என்ன தான் ஊற்றிக்கிட்டு உருண்டாலும் ஒட்டுறதா ஒட்டும். 1000 ஆசிரியர்கள்ட்ட படித்தாலும் சரி, உங்கள் தலையில் நீங்கள் சம்பாதிக்கணும் ஜோதிடத்தில் எழுதியிருந்தால் மட்டும்தான் நடக்கும். இதுக்கெல்லாம் கை தட்டணுங்க, வேணா ஆளுக்கு 5 ரூபா சரியா? கைத்தட்ட கூட கேட்டு வாங்க வேண்டியதாக இருக்குப்பா. என்ன சரி, ஓகே, பரவாயில்ல, இருக்கட்டும். என்ன தம்பி, இருக்கட்டும். ஆகா, என் தம்பிக்கு இப்போதான் புரிஞ்சிருக்கு. சரி, அப்போ நம்ம வாழ்க்கையில் நிறைய பாடங்களை கற்றுக்குறோம். அது மட்டும் இல்லாமல் இப்போ தம்பதி சமயத்தில் நிறைய பிரச்சனை வருது. நான் சொல்லியிருக்கேன், திருவண்ணாமலையில் மேற்கு பார்த்து தீவு போடுங்கன்னு. அதை காட்டி இப்போ இன்னொரு பரிகாரம் கண்டுபிடிச்சிருக்கோம். தம்பதி அப்படின்னாலே எத்தனாம் இடத்தை குறிக்கும்? என்னங்கய்யா? 7 வேற 7 4 7 4. அப்போ இந்த 7ல என்ன நட்சத்திரம் இருக்கு? 3 நட்சத்திரம் இருக்கும்ல. என்னென்ன நட்சத்திரம் இருக்கு? 4ல 7ஆம் வீடு யாரோட வீடுங்க? சுக்கிரனோட வீடாங்க. 4ஆம் வீடு யாரோட வீடுங்க? யார் வீடு? சந்திரனோட வீடா? இப்போ இந்த கணவன் மணி பிரச்சனை அப்படின்னா தாயினா சந்திரனா, சுக்கிரனா யாருங்க? மனைவி. சுக்கிரனா மனைவி. அப்போ இந்த சந்திரனை சுக்கிரனை சேர ஆக்டிவேட் பண்றது எப்படி பண்ணுவீங்க? தாயார்னா சந்திரனு, சேலைனா சுக்கிரனு. யாரெல்லாம் கணவன் மணி சண்டை போட்டுக்கிறீங்களோ அவங்கவுங்க அம்மாவுக்கு சேலை வாங்கி கொடுங்க, ஒற்றுமையாயிருவீங்க. ஆட்டோமேட்டிக்கா உங்க அம்மாவுக்கு நீ வாங்கி கொடு, அவங்க ஆமா சாப்பாடு வாங்கி கொடுக்கலாம், மாமியாருக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்கலாம், அம்மாவுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்கலாம். அப்போ இதான் இப்படி நம்ம சிம்பிளான பரிகாரம் எடுத்துக்கலாம். சரி, ஓகே. நம்ம பாக்கியம் சொல்ற இடத்துல பாக்கியம் எத்தனாம் இடம்? 11. 2ஆம் இடம் வருமானம். இது ரெண்டையும் ஆக்டிவேட் பண்ணணும்ல. வருமானம் வந்தால் பாக்கியம் வந்துடும்ல, சுகபோகமாக இருந்துருவோம்ல, பாக்கியம் கிடைச்சிருதுல. பணம் இருந்தால் எல்லாமே கிடைச்சிருது. ஓ, மெர்ஜ் ஆகுதா இல்லையா? 2 பணம் மெர்ஜ் ஆகுதா இல்லையா? 11ஆம் இடத்த என்ன சொல்கிறோம் நம்ம? பாக்கியம்னு சொல்லிடுறோமா? 2ஆம் இடம் வருமானம்னு சொல்கிறோமா? 2ஆம் இடம் நல்லா இருந்தால் பாக்கியஸ்தானம் சூப்பர் ஆயிருதா? அவனுக்கு வீடு மனை வாசல் சொத்து சுகம் எல்லாம் பாக்கியமாக வாழுப்பான்றாங்களா? நல்லா பாக்கியமாக இருன்றாங்களா? அப்போ இந்த 2 11 ஆக்டிவேஷன் பண்ண. 2ஆம் இடம் யாரோட வீடு? என்னங்க? சுக்கிரனோட வீடா? 11 சனியா? சுக்கிரன் சனியை எப்படி ஆக்டிவேஷன் பண்ணுவீங்க? சிம்பிளு. அதையும் செய்யலாம். இன்னொரு பரிகாரம் இருக்கு. பெரியவங்க இருக்காங்கல்ல, வயசானவங்க, பாட்டிக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுக்கலாம். புரியுதா? வருமானம் ஆட்டோமேட்டிக்காக வர ஆரம்பிச்சிடும். சின்ன சின்ன விஷயம்தான் இதெல்லாம். என்னுடைய வகுப்பில் எடுக்கிறேன். இங்கேயே சொல்லிட்டேன்னா நான் சோறு சாப்பிட முடியாது. சரிங்களா? மனைவிக்கு ஒன்றுல இரும்பு காப்பு வாங்கி கொடுக்கலாம், இல்லை ஒரு இரும்பு வளையம் வாங்கி கொடுக்கலாம். சிம்பிளான பரிகாரங்கள் தான். சொல்லுங்க. என்னம்மா? செப்பல் வாங்கி கொடுத்துட்டு தானே இருக்கான். என் முன்னாடியில் 8 செப்பல் வாங்கி கொடுத்துட்டு இந்த காரில் ஒரு செருப்பு போட்டு வச்சிருக்கான். லெதர் செருப்பு வாங்கி கொடுக்கலாம். சிம்பிள் இல்லை. இப்படித்தான் பரிகாரம் நம்ம எடுக்கணும். சரிங்களா? எப்போ பாரு நம்ம தசாபுத்திகளே சுற்றிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா நம்ம முன்னேறவே முடியாது. இன்னைக்கு லக்ஸுரியாக வர்றோம் அப்படின்னா இந்த மாதிரிலாம் பரிகாரம் சொல்லி சக்ஸஸ் ஆகிறனால தான் லக்ஸுரியாக வர்றோம், இல்லைன்னா வர முடியாது. நம்ம 500 ரூபாய்க்கு நான் என் வீட்டு பக்கத்தில் உட்காந்து அன்னைக்கு ஒரு அம்மா என்கிட்ட வந்து, தம்பி ஜோசியத்துக்கு 100 ரூபா தானே, நீ என்ன 1000 ரூபா கேட்குற? நான் சொன்னேன், இல்லை 1000 ரூபா கேட்டேன்னா சொந்தக்காரங்க தெரிஞ்சவங்க. எப்பயே நம்ம உசிலம்பட்டிக்குள்ள 30 ரூபாய்ட்டு ஜோசியம் பார்த்துக்கிறியா, நீ என்னோட 1000 ரூபா கேட்டுக்கிட்டு இருக்க கூட முதல்ல அங்கிட்டு கிளம்பிருச்சு. நான் உங்கள் அம்மாச்சியை கூட்டிகிட்டு போத்தா, அதுக்கு என்ன விவரம்னே தெரியல. ஏழு ஜோசியக்காரன் தானே நீ, 1000 ரூபா கட்டுக்கிட்டு இருக்க, 1000 ரூபா சம்பாதிக்க எவ்வளோ கஷ்டப்படும் தெரியுமாடா, நான் காட்டில் 4 நாளைக்கு வேலை பார்க்கணும்டா அப்படின்னுச்சு. ஆத்தாடி, இந்த கிளை வந்து இன்னைக்கு நம்மளை மூட் அவுட் பண்ணிடுச்சேன். சரி, ஓகே. இருந்தாலும் ஏதா வாத்தா இங்கே வா,
சிரமப்படாதவா, உனக்கு என்னப்பா நீ காசே கொடுக்க நான் பேராண்டி பார்த்துறவா அப்படின்னு. அப்படி சொல்லிட்டு போடா, நான் வேணா ஆத்தா பார்த்து உனக்கு 150 தர்றேன், உனக்கு அதிகம் தானடா, என்ன செலவு பண்ண போற நீ. ஸோ அதனால அப்போ தான் பெட்ரோல் போடுறதுக்கு டிரைவர்கிட்ட 3000 கொடுத்து விட்றேன் காருக்கு. அப்போ என்னன்னா ஒரு விஷயம் பாருங்க, இன்னும் முன்னோர்களாக தான் இருக்காங்க, மாறலை. அது சொல்லு, என்கிட்ட சொல்லுது, என் பேர் அமெரிக்காவில் இருக்கான், அன்னைக்கு இந்த பணம் எடுக்கிற மிஷினை கூட்டிகிட்டு போனியான், இம்முனு காண்டு அட்டையை உள்ளே விட்டான், கொட்டுது காசு அப்படின்னுச்சு. இன்னது காசு கொட்டுதா, ஏடிஎம்ல காசு எடுத்ததை இவன் கூட்டிகிட்டு போயிருப்பான் போலக்கு, அது அப்படி சொல்லுது, 50 காசு கொட்டுச்சு தெரியுமா, நீ என்ன போங்கிட்டு அப்படி. அந்த மாதிரி பேசக்கூடிய வயசானவங்க அவங்கள்ட்ட தான் விஷயம் இருக்கும். நான் கேட்குறேன், ஏத்தா எனக்கு எதாவது பார்த்து நீ நல்ல வார்த்தை சொல்லக்கூடாதா, உனக்கு என்னடா ராணி மாதிரி பொண்ணு வருவா, நீ கவலைப்படாத. அது சொன்ன மாதிரியே வந்துச்சு, சொன்ன மாதிரியே நிலம்பலம். அதான் அது சொன்ன வார்த்தை, அந்த பெரியவங்க வார்த்தை, அந்த வாக்குப்பள்ளி தான். ஏன்னா அவங்க வீட்டுக்காரர் வந்து அந்த ஊர் கோயில் பூசாரி. அந்த அம்மா செய்த புண்ணியங்கள் நமக்கு கரெக்டாக வருது. தண்ணியை கொடுத்து நீ இதோட ஓடி போயிருன்னு சொல்கிறாரு முகன். போதும், ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. அதானே ஏப்பா சோடாலாம் இல்லையா? சோடாவாக இருந்தால் கண்டினியூ பண்ணுவீங்க, எப்படி சொல்கிறாங்க பாருங்க. சரி, இப்போ நம்ம இதுக்கு பார்த்தோமா, இப்போது வருமானத்துக்கு பார்த்தோம். அடுத்து நம்ம வந்து வாழ்க்கைக்கும் பார்க்கணும். வீடு யாருக்குமே அமைய மாட்டேங்குது, சொந்த வீடு. இதை சார் ஃபினான்ஸ் இருந்தால் தானே வீடு அமையும், இல்லைன்னா எப்படி அமையும்? கொஞ்சம் பணம் வச்சுருக்கோம் சார், ஆனால் எங்களுக்கு வீடே அமைய மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்கிறேன். குலசை முத்தாரம்மன் கோவிலுக்கு போய் அந்த முத்தாரம்மனுக்கு சரிங்களா ரோஸ் கலர் பிங்க் கலர் பட்டுப்படவை சாத்திட்டு வாங்க. கண்டிப்பாக போயிட்டு வந்த 6 மாதம் 180 நாளில் உங்களுக்கு வீடு அமையும். குலசை முத்தாரம்மன் கோயில் போயிட்டு வாங்க. இல்லை உங்கள் சொத்து பிரச்சனை, மண்ணு பிரச்சனை அப்படின்னா, எனக்கு இந்த மண்ணு பிரச்சனையாக இருக்குது சார்னா முத்தாரம்மனுக்கு போய் சிகப்பு கலர் சேலை வாங்கி கொடுத்துட்டு வாங்க, சாத்திட்டு வாங்க, மண்ணு பிரச்சனை சரியா. ஏன்னா அவள் அன்றே பிறந்த அன்றே அழியக்கூடவ முத்தாரம்மன். மண்ணால் உருவாக்கி அன்னைக்கே அந்த பிரச்சனை அன்னைக்கே முடிஞ்சிடும். நான் அனுப்பிச்சு விட்டு 15 வருஷம் கேஸ் நடந்த 4 பேர் சக்ஸஸ் ஆகிருக்காங்க. முத்தாரம்மன் கோயில் போயிட்டு வாங்க. கண்டிப்பாக அந்த அம்மாவுக்கு சிகப்பு நிற ஆடை சாத்திட்டு வாங்க. கண்டிப்பாக வழக்கு, மண் வழக்கு முடிஞ்சிடும். சரி, அண்ணன் தம்பிக்குள்ள பிரச்சனை, அப்போ நான் இந்த கேஸ் நடந்துக்கிட்டு இருக்கு சார், பூர்வீக சொத்து கைக்கு வர மாட்டேங்குது. பூர்வீக இடம்ன்றது 5ஆம் இடமா? பூர்வீகம் 5ஆ 7ஆ? நாம் தப்பாக கேட்டாலும் கரெக்டாக சொல்லணும் சரிங்களா? 5ஆம் இடம். அப்போ இந்த 5 எப்படி நம்ம ஆக்டிவேஷன் பண்ணுவோம்? புதனை எப்படி நமக்கு இந்த வம்பு வழக்கு இந்த பிரச்சனைலாம் டாக்குமெண்ட் பிரச்சனைலாம் முடியணும் அப்படின்னா எங்கே போகணும்? பச்சையம்மனுக்கு பச்சை பட்டு வாங்கி சாத்திட்டு வாங்க, டாக்குமெண்ட் பிரச்சனை சரியாயிரும். பச்சையம்மனுக்கு அம்பாள் இருக்கா, பச்சையம்மன் இருக்கு. அந்த அம்மாவோடைய சக்தியே இந்த டாக்குமெண்ட் பிரச்சனை சரி பண்ணுறது அந்த அம்மாவுக்கு வேலையே. நிறைய பேருக்கு தெரியாது. 2 கிளைண்ட்டை தான் அனுப்பிச்சேன், போயிட்டு வந்த 2 வாரத்தில் இந்த பிரச்சனை சால்வு. ஐயா நீங்கள் நெட்டில் போட்டாலே வந்துருங்கய்யா, எல்லா ஊர்லேயும் அந்த கோயில் இருக்குது சரிங்களா? இந்த கோயிலும் கிடையாது, எல்லா ஊர்லேயும் ஒரு சில கோயிலில் இருக்குது, நெட்டில் போடுங்க. இருக்கு ஐயா, எல்லா ஊர்லேயும் இருக்குது அந்த கோயில் சரிங்களா? ஈரோட்லேயே இருக்குன்றாங்க சரிங்களா? கருங்கல் பாளையத்தில் இருக்கான். இந்த மாதிரி ஒவ்வொரு கிரகங்களையும் நம்ம இயக்கிக்கணும். இப்போ 9ஆம் இடத்தை என்ன சொல்லுவோம் நம்ம? என்னங்க வாக்கா கரெக்டாக சொல்லுங்க. என்னங்க ஐயா முன்னோர்களா? தந்தை ஸ்தானம் சரிங்களா? தந்தை வழி சொத்து வராமல் இருக்கும் நிறைய பேருக்கு. தந்தை வழி சொத்து வராமல் இருக்கும். சூரியன்னா தந்தையா? சொத்துனா செவ்வாயா? சூரியன் செவ்வாய் ஆக்டிவேஷன் பண்ணணுமா? எப்படி ஆக்டிவேஷன் பண்ண? ஞாயிற்றுக்கிழமை நாளில் முருகன் கோவிலுக்கு போய் செவ்வரளி மாலை வாங்கி போட்டு வாங்க, தந்தை வழி சொத்து வந்துடும். ஞாயிற்றுக்கிழமை நாளில் முருகன் கோவிலுக்கு போய் செவ்வரளி மாலை போட்டு வாங்க, தந்தை வழி சொத்து வந்துடும். தாய் வழி சொத்து வரணும். தாய் வழி சொத்து வரணும்னா கடற்கரை பக்கத்தில் இருக்கக்கூடிய எந்த அம்பாளாக இருந்தாலும் சரி, அவளுக்கு ஒரு மாலை வாங்கி போட்டு அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க,
தாய் வழி பூர்வீக சொத்து வந்துடும். சிம்பிள் தான், நிறையா இருக்குது சரிங்களா. நிறைய இடையில கதை பேசிட்டேன். இது எப்படி இந்த வீடியோ கட் பண்ணி முகுந்தன் போட போகிறாருன்னு தெரில, இருந்தாலும் கட் பண்ணி போட சொல்லுவான். ஏன்னா பரிகாரத்தை மட்டும் கட் பண்ணி போடுங்கய்யா, கதையெல்லாம் கட் பண்ணிடுங்கய்யா. கதைன்னு எடுத்துக்கிட்டா அது கதை, உண்மைன்னு எடுத்துக்கிட்டா அது உண்மை சரிங்களா. வேணா வாழ்க்கையில் ஜோதிடம் எந்த அளவுக்கு முக்கியமோ நம்மளுடைய ஒழுக்க நெறிகளும் ரொம்ப முக்கியம். எவன் ஒருவன் ஒழுக்க நெறியோடு வாழ்கிறானோ அவனிடமே மகாலட்சுமி தங்குவாள். நம்ம என்னதான் நல்லது கெட்டது எது பண்ணாலும் சரி, காலை எழுந்த உடனே இன்னைக்கு யாருக்கா ஒருத்தருக்கு நம்ம நல்லது செய்யணும்னு நினச்சிடணும். அது 5 ரூபாயா இருக்கட்டும் 10 ரூபாயா இருக்கட்டும் கொடுத்துடணும், கண்டிப்பாக சக்ஸஸ் ஆயிரும். இதான் உண்மை. அப்போது பிரபஞ்சம் நம்மளை எப்படி கூட்டிகிட்டு போகுதுன்றது இதெல்லாம் ஒரு சாட்சி. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி. ஐயா 3 தடவை வந்துச்சிட்டாரு முகுந்தன் ஐயா, அதனால் இதுக்கப்புறம் நான் மைக்கை விடலை அப்படின்னா டென்ஷன் ஆயிடுவார். சரி ஓகே, இருந்தாலும் ஐயா ஐயா மைக்கு ஆடுதுங்கய்யா, ஏதாவது பார்த்து செய்யுங்க அடுத்த ட்ரிப் வரும்போது. சரி, அடுத்த ட்ரிப் நீங்கள் வரும்போது இந்த மைக்கை சரி பண்ணி கொடுங்க, எல்லாருக்கும் ஒரு நல்லது நடக்கும். அடுத்த மாதம் இந்த கூட்டத்துக்கு நீங்கள் எல்லோரும் வரணும், கண்டிப்பாக வரணும். எல்லாருக்கும் ஒரு நல்லது நடந்துச்சுன்னு என்கிட்ட சொல்லணும் சரிங்களா. ஜென்ரலாக ஒரு பரிகாரம் தரவா? எல்லாருக்கும் ஒரு பிரச்சனை இருக்கும், ஜென்ரலாக ஒரு பரிகாரம் சொல்கிறேன். ஆலமரம் சரிங்களா, ஆலமரத்தினுடைய வேர் இருக்குல்ல, அதெல்லாம் எடுத்துக்கங்க. வேர் சும்மா ரொம்ப போய் எடுத்துட வேண்டாம், கொஞ்சம் மட்டும் எடுங்க. இந்த ஆலமர வேர் அதோட அரச மர வேர் ரெண்டையும் ஒரு சின்ன குப்பி ஒரு டப்பாவில் போட்டு உங்கள் பூஜை அறையில் வச்சு 48 நாள் பூஜை பண்ணிட்டு வாங்க. எந்த காரியத்துக்காக நினச்சி பூஜை பண்ணுறீங்களோ கண்டிப்பாக சக்ஸஸ் ஆயிரும். அடுத்த ட்ரிப்பு நீங்கள் வரும்போது என்கிட்ட சொல்லுங்கள் சரிங்களா. 501 இந்த நம்பர், கடைசி நம்பரு 1. சூரியன் என்றைக்குமே வெற்றி தான், முதலிடம் தான். நான் சொன்ன இந்த பரிகாரம் பண்ணுங்கள், கண்டிப்பாக சக்ஸஸ் ஆயிரும் சரிங்களா. இது பொதுவான பரிகாரம். எனக்கு இந்த வாய்ப்பை நல்கிய மதிப்புக்கு மரியாதைக்குரிய என் பாசமும் நேசம் நிறைந்த என் அன்பு சகோதரர், இந்த பேர் தாங்க பல வருஷம் ஞாபகமே இல்லை. ஏன்னா முதல் மேடை கொடுத்தா மறந்துடணும்ல. ஒருத்தர் வாய்ப்பு கொடுத்து நம்மளை முன்னேற்றி கொண்டு வந்தாருன்னா அவரை மறந்துடணும். மனசில் வச்சுக்கிட்டே இருந்தோம்னு வச்சுக்க நம்ம முன்னேற முடியாது சரிங்களா. இருந்தாலும் எனக்கு முதல் மேடை மகரிஷி ஜோதிட ஆராய்ச்சி அறிவகம் தான். இது முதல் மேடை மட்டுமல்ல, என்னுடைய பல ஆண்டுகளாக இருந்தாலும் சரி, பல வருஷமாக இருந்தாலும் இதுதான் மேடை. எப்போ வேணாலும் வரலாம், இது தாய் வீடு சரிங்களா. பள்ளிப்பாளையம் எல்லாருக்குமே தாய் வீடு தான். பல ஜோதிட ஜாம்பவான்களை உருவாக்கிய ஊர் பள்ளிப்பாளையம், சும்மா இல்லை. பள்ளிப்பாளையத்தில் கால் வச்சு சக்ஸஸ் ஆன ஜோதிடர் தான் இன்றைக்கி தமிழ்நாடு பூரா பலன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பள்ளிப்பாளையத்தில் ஒரு மாநாட்டில் கலந்துக்கிட்டு போயிட்டாலே ஃபாரினில் கேள்வி கேட்குறான், பள்ளிப்பாளையம் ஆறுபடை ஜோதிட திருவிழாவில் உங்களை பார்த்தேன் சார், நல்லா இருக்கீங்களா, நானும் வரணும் சார் அப்படின்றா. தமிழே தெரிலனாலும் சீனாக்காரன் ஃபோன் பண்ணுறான். அப்போ ஆன்மீக கலசம் சேனல் எந்த அளவுக்கு டெவலப் ஆகிருக்குன்னு பாருங்கள். எனக்கு போன தடவை போட்ட வீடியோவில் யூஎஸ்லேருந்து ஒரு கிளைண்ட் ஃபோன் பண்ணுறார், சார் ஆன்மீக கலசத்தில் அவர் முகுந்தன் சார் வகுப்பு எடுக்கிறாரா, நிறைய வகுப்பு எடுக்கிறாருமா, எனக்கு தான் என்ன முடியல, நான் நம்பர் தரேன் நீ கேட்டுக்கமான்ட்டேன். ஏன்னா டெய்லி வீடியோ போடுறதே ஒரு வேலையாக வச்சுருக்காரு. சாப்பிட்றாரா இல்லையான்னு தெரில, தூங்குறாரா இல்லையான்னு தெரில, நமக்கெல்லாம் அது வேலை பார்க்க ரொம்ப டென்ஷன் ஆகுது. இருந்தாலும் பரவாயில்ல, இவ்வளோ தூரம் ஒரு விஷயத்தை பெரிய லெவலில் சக்ஸஸ் பண்ணியிருக்காரு. உடல்நிலை கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருந்தாலும் இனி தேறி வர்றதுக்கு எல்லாம் வல்ல என் இறைவன் அப்பன் முருகப்பெருமானை வேண்டிக் கொண்டு இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த மகரிஷி ஜோதிட ஆராய்ச்சி அறிவித்தனருக்கும் என் அன்பு நண்பர்னு சொன்னால் அடிச்சு விடுவாருங்க, என் அன்பு அண்ணன் மணிமுரியசன் அவர்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகள் பல. உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் அனைத்து விதமான செல்வங்களும் வளங்களும் கிடைக்க வேண்டும். நீங்கள் நினைத்த காரியங்கள் அடுத்த மாதத்திற்குள் நிறைவேற வேண்டும். நிறைவேறி என்று இந்த இடத்தில் சொல்ல வேண்டும். மகரிஷி அனைவரையும் வாழ வைக்கும் என்றும் வாழ வைக்கும். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அருள் பெரும் ஜோதி, அருள் பெரும் ஜோதி, அருள் பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருள் பெரும் ஜோதி. எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கட்டும். வாழ்க வாழ்க வாழ்க. மிக சிறப்பான ஒரு கருத்துக்களை அற்புதமான முறையில் பதிவு செய்த நம்முடைய தாந்திரியத்தினுடைய வேந்தனாக இருந்து திகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய பிரகாஷ் ஐயா அவர்களுக்கு நம்முடைய மகரிஷி ஜோதிட ஆராய்ச்சி அறிவகத்தின் சார்பாக ஒரு சிறப்பு செஞ்சு ஐயா அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். அதேமாரி நம்முடைய ஆண்டு விழாவில், அதாவது ஆறுபடை ஜோதிட திருவிழாவில் ஐயா அவர்கள் பார்த்திங்கன்னா
விழாவினுடைய சிறப்பு செலவுக்கோசரம் வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பு நன்கொடையாக அதிகமான ஒரு தொகை 50,000 ரூபாய் கொடுத்து இந்த விழாவை நம்ம சிறப்பான முறையில் சிறப்பு செஞ்சார். எப்பயுமே வந்து அவருடைய தனித்துவம் வந்து எந்த ஒரு விழாவுக்கு போனாலும் இது வரைக்கும் அவர் காசு கொடுக்காம வந்ததே கிடையாது. எல்லா விழாலையும் மாதாந்திர கருத்தரங்கமாகட்டும், ஆண்டு விழாவாகட்டும், அவர் கலந்து கொள்ளக்கூடிய அத்தனை நிகழ்வுகளுமே நிறைய வாரி வள்ளலாக கொடுத்து கொண்டு வருகின்றார். அந்த அளவுக்கு கொடுக்குற அளவுக்கு இயற்கையும் பிரபஞ்சமும் இன்னும் நிறைய செல்வங்களை சேர வேண்டும், கொடுக்க வேண்டும் அப்படின்றத இந்த நேரத்தில் பரிபூர்ணமான ஒரு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு எங்கள் மகரிஷி ஜோதிட ஆராய்ச்சி அறிவித்தின் சார்பாக ஐயா அவர்களுக்கு இப்பொழுது மணிமுரியஸ் ஐயா அவர்கள் பொன்னாடை போட்டி சந்தன மாலை அணிவித்து சிறப்பு செய்ய இருக்கின்றோம். ஒரு முறை அனைவரும் கைத்தட்டி உற்சாகப்படுத்துங்க.